என்னங்க மன்னிப்புன்னு வந்திருக்கு. ஆமாங்க. இன்னைக்கு ஒரு புது கேம். ஆக்சுவலி இது கேம் வந்து பார்த்தீங்கன்னா, எபிக்ல ஃப்ரீயா வுட்டான். ஆமா. ஆனா நெறைய பேர் இந்த கேமு ஆக்சுவலி நல்ல கேம் தான். ஆனா நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த கேம் நல்லா இல்ல அப்டிங்கிறான். விளையாடாமயே ஒருத்தன் நல்லா இல்லங்கிறான். ஒருவேள அப்டிலாம் கேம் இருந்துட்டு என்ன பண்றது? பிளேல அப்படி இருக்கும். இல்ல எங்களுக்கு வந்து ஓரளவு கேம் பிளே நல்லா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் தூக்கி ரெட் ரெட் ரிடெம்ப்ஷனு, ரெட் ரைட்லாம் குடுத்தான்னா, அப்ப இந்த மாரி கேம் எங்க போகும்? அதுவும் கரெக்ட் தான். அவனுங்க இவங்களுக்கும் பாட்டு இந்த சப்போர்ட் கேம் வேணும். நல்லாவே இல்லன்றானுங்க. சரி நம்ம வாங்க நம்ம பண்ணுவோம். சரி ஆரம்பிச்சிடலாங்க. சரிங்க. ஹலோ நாயகர் வெல்கம் பேக் டு அக்னைட் கேமிங் தமிழ். இன்னைக்கு நம்ம எது பார்க்கறோம்னா, சாரி வி ஆர் க்ளோஸ்டு அதாவது தற்பொழுதைக்கு கதவுகள் மூடிப்பட்டுள்ளது அப்டின்னு அந்த வச்சுக்கோங்க. மாரி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு ஹாரர் கேமு. தெர்ல எப்டி இருக்குன்னு தெர்ல பாப்போம் வாங்க. ஆமா கைஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா கணக்கு லைக் பண்ணுங்க. பாக்காம எந்த கேமும் நல்லா இல்லன்னு சொல்லக்கூடாதுல்ல கைஸ். ம். சரி ஆரம்பிக்கலாம். போங்க. புதிய ஆட்டம். நார் இன் எதுங்க போவோம்? ஹார்ட் என்னது? வேணாம் வேணாம். நார்மலா நம்ம அப்படியா? ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி விளையாண்டு பார்த்துருக்கோம். ஸோ அனுபவம் இருக்கு. ம். ஓய் டைட்டில் வந்து சப்போர்ட் பண்ணது ரொம்ப நன்றி. உங்க நாங்க தயாரிச்சது இப்ப தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அவங்க டீம்ங்க. டெவலப்பர் டீம் போலங்க. அதான் சின்ன கேம் தானங்க. 5 மணி நேரம் கேம் சின்ன கேமாடா நான். யாருங்க? டிவின்னு நெனைக்கிறேங்க. ஓ! ஓ! என்னால இதுக்கு மேல பண்ண முடியாது. ஓ! நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கலையே. அதேதான். நீ பாத்தீன்னா எதுவுமே கேட்க மாட்ற. உனக்கு எதுவுமே தேவையில்ல. ஓ! அதென்ன அவ்வளோ கெட்டதா என்ன? உன்னோட வேலை வாழ்க்கை பாத்தீன்னா ஃபுல்லா வந்து ரொம்ப மோசமா இருக்காமா ஒவ்வொரு நாளும். நான் பாத்தீன்னா என்னோட காதல் வாழ்க்கையில பாத்தீன்னா இந்த மாரி ஆக விட மாட்டேன்னு சொல்றான். சரி. ஓ! என்ன இது காதல் காதல் வாழ்க்கை? வாழ்க்கை. ம். நீ எல்லாமே சொல்ற மாரி பண்ணிட்டுருக்க. எனக்கு தெரிஞ்சு நான் என்னை நான் டேட்டிங் பண்ற மாரி தெரியுதா? நான் என்னை நானே ரேட்டிங் பண்ற மாரி இருக்குன்னு தெரியுது போலங்க. சரி ஓகே. ஓ! எனக்கு கூட எனக்கு வந்து ஒருத்தங்க தேவைப்படுறாங்க. அதாவது இப்போ பிரசன்ட்ல இப்போதைக்கு எனக்கு அ தேவைப்படுற மாரி ஒருத்தன் தேவைப்படுறாங்க இருக்கணும். இருக்காங்க. சரி ஓகே அமுத்து. அவங்க தான் இப்ப எனக்கு உண்மையாவே தேவைப்படுறாங்கன்னு சொல்றாங்க. ம். ஓ! அப்போ வந்து நீ வாழ்றதுக்கான அந்த இத காட்டுன்னு மாரி சொல்றாங்க. ம். உன்னுடைய சைட காட்டு. ஃபேரி சைடு. அதான் இன்னொரு கொடுமையான சைட காமிக்கிறாங்க. சரி ஓகே. ஆக்ரோஷமான சைடு. ஏய் மச்சி. கேரளா யார் ஆ எவன்டா அது? நான் ஆ நான் என்னண்ணா? என்ன? ஓ நீயாடா? ஓ! மக்கள் பேசுறது உனக்கு இன்னும் கேட்கலையா? ஓ! நான் பாத்தீன்னா உனக்கு இந்த மாரி ஒரு கதை சொல்லிட்டு இருக்கேன். வாழ்க்கை கதை. டார்க்லி பாத்தீன்னா, நான் திரும்ப ப்ரப்போஸ் பண்ணணுமா, மறுத்துட்டாளாமாங்க. அது நான் பாத்தீங்கன்னா, சாகுற மாரி எனக்கு உணர்றேன்னு சொல்றான். சரி. அதாவது அவன கன்வின்ஸ் பண்ற கதை சொல்லியிருக்கு கரெக்ட்டு தானே? இருக்கும் மச்சி. கன்ஃபார்ம் இருக்கும். யாருங்க அவ? ஓ! இப்ப நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கோம். ஏன்டா டேய்! அதான் நான் எதுக்குடா உன்ட்ட சொல்லணும். அது இது என் பிரச்சனை. மொதல்ல காசு. காசு. ஓ! அது நீ செட் ஆகும். அந்த அளவுக்கு தனியா இருக்க நெனச்சு பார்க்க முடியுதா? அதாவது சாகுற வரைக்கும் தனியா இருக்கிற மாரி. தனியா. யாருமே இல்லாம. என்ன தம்பி, வந்த பொருள் மட்டும் வாங்கிட்டு போ. ஆ. சும்மா வாழ்க்கை பத்தின சொல்லிட்டு ஆ இருக்கான். ஐகான். வேணாம், அதான் வேணாம். வாங்குவேன்னு நெனச்சியா? காசு. காசு. மொதல்ல வேல. என்ன வாங்குனியோ அது பண்ணு. அப்புறம் நீ ஓ! நொட்டுவியாமா. உனக்கு தெரியும்ல. என்னது? சில டைம் பார்த்தீன்னா, சொல்லாம இருக்கிறதே நல்லதுன்னு சொல்றான். சரி. ம். ம். ஓகே. அப்புறம் இது $5 46 46 பைசா. நம்மளுக்கு தெரியல. எப்படி சொல்றதுன்னு தெரியல. சென்ட் நெனைக்கிறேன். ம். அதான் டோட்டல். ஓ! சரி, ஏய் சரி. எனக்கு புரிஞ்சுச்சு. கேக்குது. உன்னால இருக்கும்போதே சந்தோஷமா இருந்துக்கோங்கிறேன். வாழும்போதே இருக்கிறான். ஓ! லேட் ஆயிருச்சு. நான் பார்த்தேன் லாக்கப் பண்ணணும். சரி சரி. பண்ணிக்கலாம். கைஸ் இது ஒரு நல்ல கேம் ஆக்சுவலி. நீங்க ஸ்டார்ட்டிங் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அப்படிதான் இருக்கும். அப்புறம் கரெக்ட்டா இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. ஆ. ஓகே கைஸ் ஸ்ப்ளிட். ஆக்சுவலி இந்த கேம் கொஞ்சம் இப்படிதான் இருக்கும். நம்ம இதா வச்சுக்கலாம். பாருங்க. ஃபர்ஸ்ட் பெர்சனா வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கலாம். ம். ஃபர்ஸ்ட் பெர்சன் எதுக்குன்னா நம்ம அட்டாக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பெர்சன் வரும். இது நம்ம மத்தபடி ஸ்லோமோ கேம் ரைட். இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பெர்சன் ஆடுவோங்க. ஆக்சுவலி ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் நம்ம கனெக்ஷன் இருக்கும் கைஸ். ஸோ நம்ம ஒவ்வொரு கேரக்டர் கனெக்ட் பண்ணி ஆடணும். ஆமா. ஃபர்ஸ்ட் இவன்கிட்ட பேசுவோம் ஒருத்தனா. ஏய் இவன் பேரு மார்க். மிச்சிலி. ஓ! நம்ம பேர் மிச்சலா? மைக் மிச்சல். ஓ! என்னால நம்பவே முடியல. இன்னைக்கு நான் எவ்வளோ வித்திருக்கேன்ட்டு பாரு அப்படிங்கிறான். சரி. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இங்க வந்து ரொம்ப சீக்கிரமா ஷாப்பிங் பண்றாங்க போல. இந்த கால்ல நான் சீக்கிரமா எக்ஸ்ட்ரா சேல் போட்டுருக்காங்க அவங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல நம்ம கடைய சீக்கிரமா மூடுறது நல்லதுன்னு நெனைக்கிறேன். ஏன் என்னது? ஏன் என்னாச்சு? நான் வந்து இங்க ஒருத்தவங்களோட மீட் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கான் போலங்க. அதனால சீக்கிரம் விடுறான் போல ஓ! எனக்கு. அப்படியா? என் மேனேஜர் கிட்ட சொல்லிடாத சரியா? நான் இன்னும் ம். ரைஸ்க்காக ஆ அதாவது சம்பளம் ஏத்துறதுக்காக நெனச்சுட்டு இருக்கேனாமா. சரி. மார்ட்டி. எல்லாம் பொண்ணா இருக்காங்கன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓ! நீயும் நானும் மார்ட்டி சரி. 2 பேருமே அதுக்கு தான் ஆ இது பண்றாங்க போல. அப்படி சொல்றாங்க. ஓகே. காசுக்கு. ஓ! நீ வீட்டுக்கு தானே போயிருக்கணும் நேத்துக்கு? ஓ! மச்சான் இங்க பாரு நிச்சயமா. ஆனா இந்த நேரத்துல என்ன என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது. ஏன் என்னாச்சுடா? என்னது?
எனக்கு ஏதோ இங்க பேட் ஜூஜு இருக்கிற மாரி எனக்கு ஏதோ தோணுது ஏதோ போல. கெட்டதா நடக்க காய்ச்சல் போறது. கெட்ட சகுனம் ஏதோ ஆ. தப்பா இருக்கிற மாரி தோணுது போலங்க. சரி. அப்பலாம் வீட்டுக்கு தானே போன நீயி? ஓ! அதாவது சாத்தான். சாத்தான்கள். நீ என்ன இன்னும் அந்த மாரி இடத்துல நம்புவியா? என்னோட ஸ்டடீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன கன்க்ளூட் கொண்டு வருதுன்னா, இதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமா எடுத்துக்கூடாது போலங்க. சரி. நெறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல காணாம போறாங்களாமா. அவங்கலாம் எங்க போறாங்க? இத நெனச்சு பார்க்கணும் மைச்சல் அப்படிங்கிறான். ஓ! அதாவது சில வருஷங்களுக்கு முன்னாடி ஏன்டா அதான் டேய்! ஏலியன் மேல பழி சில சுமத்துறாங்க. வருஷத்துக்கு முன்னாடி ஏலியன்னு, இப்போ பேய்ங்கிற. சரி விடுங்க, விடுங்க. இந்த மாரிலாம் மக்கள் எல்லாம் நம்பவே முடியாதுங்க. ஓ! அது நான் சின்ன வயசுல இருக்கும்போது. அது இப்ப நான் வளர்ந்துட்டேன் மிச்சிலு. சின்ன வயசுல அப்பாவியா இருக்கும்போது. சரி. வெள்ளேந்தியா. இப்ப பார்த்தீன்னா, எவிடன்ஸ் பார்த்தீன்னா என்கிட்ட இருக்கு. டீமன்ஸ் தான் சொல்றக்கு. ம். இன்னைக்கு பார்த்தீன்னா, இன்னைக்கும் கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். சரி. ஓ! என்ன சொல்ல வர? ஓ! நான் இன்னைக்கு பார்க்க போற ஆள் பார்த்தீங்கன்னா, டிமான்டிக் ஓ! ஆன்லைன்ல ஆர்டிஃபேக்ட்ஸ வந்து ஆன்லைன்ல ட்ரேட் பண்றான் போலங்க. ஓ! சரி. ஆன்லைன்ல வந்து டிமானிக் ஆர்டிஃபேக்ட்ஸ் அதாவது சாத்தான் இருக்கிற ஒரு பொருட்கள வந்து ஆ ட்ரேட் பண்றான். ஏங்க அமானுஷ்ய பொருட்கள்னு நீங்க வச்சுக்கோங்க. வந்து ஒரு கேரக்டர் பிடிங்க, நான் ஒரு கேரக்டர் பிடிக்கிறேன். சரி. கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. ஓகே. நீங்க எத எடுத்துக்கிறீங்க? நான் எப்படி எடுத்துக்கிறேன். மாட்டியா? ஆ. ஓகே. அது பாதுகாப்பானதா? ஓ! ஆமா நிச்சயமா. ஓகே. அதெல்லாம் உண்மைதான். அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன்ல கொஞ்ச நாள் இருந்துருவாங்கன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு உன்னோட காதல் வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. சபிக்கப்பட்ட காதல் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ண வாய்ப்பு ஓ! இருக்கா? அதுக்கு ஆர்டிஃபேக்ட்ன்னு வரேன். ம். மார்ட்டி, ஓ! என்ன? உன் வாழ்க்கை தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குல்ல. அத பத்தின உனக்கு ஹெல்ப் பண்ணலாம். உனக்கு தெரியும்ல. எல்லாத்தையும் ஃபிகர் பண்ணுன்றாங்க. அதாவது ஆக்சுவலி கைஸ் கண்டுபிடிக்க முடியும். இந்த யோவாசா மூவ்மெண்ட்ஸ்ங்கிறத பார்த்தீங்கன்னா யோவாசாங்கிறது ஒரு கரன்சி மாரி கைஸ். ஆ, கரன்சி அதாவது இந்த இந்த நாட்ல வந்து நம்ம டீமன்ஸ் கூட ட்ரேட் பண்ற கரன்சி. ஆ. ஆக்சுவலி நான் கொஞ்சம் தூரம் விளையாடுனதுனால எனக்கு தெரிஞ்சு யோவாசாங்கிறது. ஆமா. உங்களுக்கு போக போக தெரியும். அவ்வளதான் சொல்றேன். ஓ! எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு கிடைச்சா உனக்கு இம்ப்ரெஸ் ஆருவானான்னு தெரியல. சரி ஓகே, ஓகே. ஓகே. ஒருத்தர்கிட்ட இவ்ளோ நேரம் பேசணுமாங்க? சாதா என்பிசி. நான் பார்த்துக்கலாங்க எஸ்பி. நம்ம வேணா 3 டிவில பார்க்கணும். இல்ல முடிஞ்ச அளவுக்கு நம்ம இப்படியே ஆடலாங்க. அப்பதாங்க வியூவர்ஸ் பார்க்க நல்லா இருக்கும். ம். இது என்னது? போ முடியாது. செயின் லாக். செயின் இருக்கு. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிடென்ட் ஈவில் மாரி கொஞ்சம் கேம் இருக்கும். பட் ரெசிடென்ட் எவல் ஃபீலிங்கும் வரும் லைட்டா. ம். ஆனா எங்களுக்கு புடிச்சிருக்கு. மனுச்சு இப்ப நான் வந்து நைட் கடைய க்ளோஸ் பண்றேன். நீ வந்து அப்புறம் நாளைக்கு வாங்குறான். ஓ! என்ன விக்க போறீங்க நீங்க? ஓ! கேக்கு தான். சாண்ட்விட்ஜ். சாண்ட்விச்சு அப்புறம் வந்து புராணி சாக்லேட் ஏதோ ஏதோ சாக்லேட். ஓ! நான் பாத்தீங்கன்னா, இப்பதான் பாத்தீங்கன்னா, கடை வச்சா நல்லாவே போகுது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு நம்ப டாக்லி டின்னர்ல இருந்து நல்லா கஸ்டமரா கிடைச்சிருக்காங்க போலங்க. நம்பகரமான ஒரு அதான். கஸ்டமர். சரி. அவ்வளவுதான் ஓகே முடியும். பாப்பா. சரி கைஸ். ஃபர்ஸ்ட் பர்சன் எடுங்க நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பர்சன் நகர முடியாதுங்க. பார்த்து ஓ! பண்ண முடியாது. அப்படியா? அதான பார்த்தேன். சரி ஒரு நிமிஷங்க. ஆ. கீபோர்ட்ல ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு என்ன சொல்றேன்னு பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி. ஏன்னா டெலிஃபோன் இருக்குங்க. யார் மச்சி நீங்க? சேவ் பண்றது டெலிஃபோன். கைஸ் நான் டெலிஃபோன் தான் சேவ் பண்றது. ஓ! நல்ல வேலை மிச்சிலு. நீ ஏன் இன்னும் வீட்டுக்கு போகாம இருக்க? நான் வந்து இங்க சும்மா என் ஷிஃப்ட் இப்ப தான் முடிஞ்சுங்கிறாங்க. சரி. ஷிஃப்ட் முடிஞ்சு இப்ப தான் வந்திருக்கேங்கிறாங்க. ஓ! பெண்ணே இங்க பாரு. நீ வந்து இப்போ இங்கருந்து கிளம்பியாகணும். நீ பாத்தீன்னா வேற யாராச்சால பிடிக்கப்படக்கூடாதுன்னு நான் சொல்றான். இப்பதான் நெறைய துர்தர்ஷங்கள் ஏதாவது நடந்துற ஆ. போகுதுங்கிறாங்க. அடடே! பயமா இருக்கு. இந்த மாரி வைல்ட் நைட்ல நான் ரொம்ப இதா இருப்பேன்ங்கிறாங்க. சரி ஓகே. எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மா இங்க பிரச்சனைகள் இருக்கு தான் போல. நீ ம். இப்ப பிரச்சனையில தான் இருக்க அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க. ஓ! கொஞ்சம் தான். நான் பாத்தீங்கன்னா டாரோல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் கார்ல வந்துட்டு இருக்கானாமா பிக் பண்றக்கு. சரி. ஓ! எனக்கு ஏதாச்சும் ஏதாச்சும் நடக்கிற மாரி இருந்தா டேரல் வந்து கன்ஃபார்மா எனக்கு நரகத்தையே கூட்டு வந்து நீ காப்பாத்தணுங்கிறாங்க. சரி ஓகே, ஓகே. ஒரு 2 நண்பர்கள் போலங்க. ஓ! அவன் கூட இருக்கிறது தான் இருக்கலே பாதுகாப்பான இடம். என்னடா அவன் இப்படி பண்ணிருக்க? அந்த மாரி ஆள் நீயா நீ? ஓ! உன்ன ஒருத்தர் பாத்துக்கறதுங்கிறது நல்லது தான் அப்படிங்கிறாங்க. சரி ஆனா ஓகே. உனக்குன்னு ஒருத்தர் இருக்குங்கிறது. ஓ! நீ தப்பா தப்பா எடுத்துக்காத. டேரல் வந்து எனக்காக என்ன வேணா பண்ணுவான். நானும் அவனுக்கு ரொம்ப முக்கியம் போலங்க. அவன் முக்கியம் போல டேரலும் இவனும் முக்கியம் போல. இருந்தாலும் அவன கொஞ்சம் திருத்திக்கணுமா சொல்றான். நீ கரெக்ட்டா தான் சொல்ற. நல்லது தான். சரி ஓகே. ஓ! நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கி உனக்கு பத்தின இன்னும் இவன யாரும் பாத்துக்கிற மாரி உன்கிட்ட இல்லையாமா? நீயும் கொஞ்சம் பாத்துக்கணும். சரி கைஸ் இதுல எப்படி சொல்றது? வானவில் இல்லாத அந்த அப்படிதான் இருக்கானுங்க எல்லாம். நான் வந்து இன்னைக்கு உன்னோட ஜாதகத்த பார்த்தேன். இது இன்னைக்கு நல்லா இல்ல. இதுக்கு ஏதோ பெரிய ஒரு புயல் வர மாரி, அதாவது கொஞ்சம் பிரச்சனைகள் நீ ஏதோ உனக்கு வாய்ப்பு பிரச்சனைல இருக்கு. மாட்டுவேன்னு சொல்லு. சரி சீக்கிரம் போ மைக்கேல் வீட்டுக்கு போ. சரி நான் நோட்டிக்கிறேன். டெலிஃபோன் இங்க வரணும் இல்ல. அது டெலிஃபோன் சேவ் கைஸ். ஸ்பிரிண்ட் இல்லையாங்க? ஸ்பிரிண்ட் தான் இது. இதான் ஸ்லோ போலாம். அப்படியா? சரி செக்கு. எனது அண்டர்கிரவுண்ட் ஸ்டேஷன் க்ளோஸ் ஆயிருக்கு போலங்க. கொஞ்ச நேரத்துக்கு க்ளோஸா இருக்கு. ஓகே. சரி போ முடியாது. ஓகே. இதானே வீடு? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கடை போலங்க. உள்ளமா எப்படிங்க? ஸ்டே அமுத்துங்க. ஸ்டே இருக்குங்க. வெளிய ஒருத்தி இருந்தா பெண்ணு. அதெல்லாம் முக்கியம் இல்லங்க. கைஸ் எனக்கு ஓரளவுக்கு 3 வருஷம் நாங்க டக்குனு ஸ்பீக்கர் மேல போயிருவோம். இன்னாங்க பேசிட்டு இருந்தோம். பேர் ஞாபகம் வச்சுக்கணும் யார் யாருன்ட்டு. ஐயோ! அப்படியாயா? ஏய் வேணுன்ட்டு எங்கூட பிரச்சனை பண்ணாத. உனக்கு உனக்கு மனசே இதயமே இல்லையா? இல்லையா? நீ என்ன எப்படி இப்படி பேன் பண்ணலாம். ம். ஏய்! நான் நிஜமாலே என்னால முடியும். நான் எனக்கு பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல.
நீ கடைசியா நீ ஏதோ பண்ணில பார்ல. எனக்கு அதுல கொஞ்சம் அத்தாரிட்டி காட்டணும்னு சொல்றான். சரி. தயவு செஞ்சு என்னைய போக விடு. நான் இங்க வேலை செய்ய எனக்கு புடிச்சிருக்கு. என்னவா எல்லாம் ரெட்ட ஜட. தேய்ச்சு ஆ. வச்ச மாரி மொளு மொளுன்ட்டு. ஓ! எனக்கு கையில பாத்தீங்கன்னா, ட்ரிங்க் இல்லாம எனக்கு ரொம்ப காலியா இருக்கேன். அதாவது கையில தண்ணியும், மியூசிக்கும் இன்னொரு எனக்கு கையில வேணும். மியூசிக் இல்லாம பாக்குறது பார்த்தீங்கன்னா, இவரு ரொம்ப இதா இருக்கா போலங்க. சரி. ஓகே, ஓகே. ஓ! நிஜமாவா? நீ இந்த மாரி எல்லாம் சொல்ட்டு இருக்கியே இப்போ. ஓகே அமுத்துங்க. நெஞ்ச நக்காதங்கிறான். ஓ! எனக்கு மனசுல இல்ல. ஆனா என்கிட்ட காசு இருக்கு. இந்த பேண்ட் பத்தின பெர்மனன்ட்லாம் கிடையாது. நீ பாத்தீன்னா இங்க ஒரு முக்கியமான எம்ப்ளாயி. தெரியும்ல? ஓ! ஆனாவது என் கஸ்டமர்ஸ விட நீங்க அந்த அளவுக்கு முக்கியம் இல்லங்கிறாங்க. டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா. சரி ஓகே. ம். இன்னைக்கு நைட் நீ வந்துராதங்கிறான். இன்னைக்கு இன்னைக்கா? நைட்டா? இன்னைக்கு நைட் தான் பார்த்தீங்கன்னா, என்னோட புது டான்ஸ் டான்ஸ் ரொட்டீன் இருக்கு போலங்க. சரி. இருக்காப்புல. ஏய் நான் நாளைக்கு பண்ணு. ஓ! ஓ! நம்ம நாளைக்கும் நாங்க கடை ஓப்பனா இருக்காதே! அப்டிங்கிறாங்க. எப்படி நம்ம பிசினஸ் பிசினஸ் ஸ்டார்ட் ரன் பண்றது? பண்றதுக்கு. சரி ஓகே. ஆ ஆ அதனால அதனால தான் தான் பாத்தீங்கன்னா அதனால தான் இன்னைக்கு நீங்க வேண்டான்னு சொல்றேன். எனக்கு கொஞ்சம் பர்சனல் இங்க ஏதோ மீட்டிங் இருக்கு போலங்க இவனுக்கு. சரி. அதனால இந்த பார் எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்ப நீ வா. இப்போதைக்கு வராதங்கிறான். ஆ அது பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு கிடையாது தானே! சரி எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நம்ம ரெகுலர் விட்றோம்னு நெனைக்கிறேன். போலாங்க. ஆக்சுவலி கைஸ் ஏதோ தப்பு பண்ணியிருக்கா போல அதனால பார்ல இருந்து தூக்கிட்டாங்க. அதாவது டெம்பரவரியா டெம்பரவரி பேன். என்ன வாங்கி பார்த்துருக்கு பாருங்க. இப்படிதான் கைஸ் இருக்கும். ஆ இது நல்லா ஃபர்ஸ்ட் இருக்குங்க. பர்சன். ம். நல்லா இருக்கியா? அபார்ட்மெண்ட்டு. ஆ. சொல்லுமா? என்னால நம்பவே முடியல 2 பேரும் திரும்பி இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கத்திட்டு இருக்காங்கன்னு. ம். பேர் ராபின்ங்க. இந்த இந்த நேரத்துல. நேரமா? இது ஓ! என்ன ஈவினிங் தானே! ஏன் உங்களுக்கு இந்த நைட் லைஃப் பிடிக்க முடியுமா கேட்குறாங்க. ஓ! என்ன சொல்ற? நான் பாத்தீங்கன்னா நைட் இதெல்லாம் விட்டுட்டேன்றாங்க. கொஞ்ச நிமிஷத்துக்கு முன்னாடியே. என்னாச்சு? ஓ! நீ எப்படி? நீ சோசியல் லைஃப்ல ஆரம்பிச்சுட்டியா? அதாவது எ வாழ்க்கைய பத்தி கேட்குறாங்க. அது என்னமோ மீதி இருக்குல்ல அது. மீதி இருக்கிற வாழ்க்கை எப்படியா இப்படி ஓ! ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அது பிரச்சனை இல்ல விடு. ஓ! மிச்சலு. ஓ! இது 3 வருஷம் கிட்ட ஆயிருச்சு. நீ பாத்தீங்கன்னா அவள விட்டாகணும். அவ வரமாட்டா திரும்ப. யாரு? என்னங்க இது? இவன் பையனா பொண்ணா? பொண்ணா பையனா பொண்ணு அது? தாங்க அவ. பொண்ணு தான். எங்கூட நீ ரூஃப்க்கு ரூஃப்ல வா குளிச்சுக்கலாம் வா. அப்படிங்கிறாங்க. இல்ல, இல்ல, இல்ல இல்ல வேணாம். வேண்டாம். எனக்கு இன்னைக்கு ரொம்ப மோசமான வித்தியாசமா நாள் இருக்காமா. நான் டக்குனு போய் பெட்டுக்கு போணும். சரி ஓகே. ஓ! நீ அவளையும் விட்டு போலாம்ல. அதே மார. யாருங்க சொல்ட்டு இருக்கா அவ? தெரியும். நீ ஏன் இன்னும் என்னையே பார்த்துட்டு இருக்க? எங்க இருக்கன்னு மறந்துட்டியா என்ன? இல்ல, இல்ல எனக்கு இந்த நடைமையில நான் எல்லாத்தையும் மறக்கலங்கிறாங்க. என்னோட ஃபோன் வந்து டாப் ஃப்ளோர்ல இருக்கு. ஓகே டாப் சரி ஃப்ளோர். ஓகே. இருங்க பையனா பொண்ணா? இவன் பையன் தான் எனக்கு தெரிஞ்சு. பையன் இல்ல பொண்ணுயா அவ. காய்ஸ் இதுதான் சொன்னேனே வானவில். அதான் ஆக்சுவலி இவ அப்படிதான் வந்து இருப்பா. ஏதோ பிரேக்கப்ல ஆயிடுச்சு போல. ஸோ அதனால இவ வந்து 3 வருஷம் ஆச்சு போல பிரேக்கப் ஆயி. ஸோ இவ சோகமா இருக்கா. எந்த ரூம் வேணா போலாமாங்க? ஏன் டாப் ஃப்ளோர் தான நம்ம ரூமு. நம்ம ரூம் டாப் ஃப்ளோரு. இன்னுமா போணும்? என்னங்க இன்னும் போயிட்டு இருக்கு? இது இல்ல வாலிப வயசுன்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரமாடா? ஓ நானும் ரூஃப்ங்க அது. ரோபியானும் இங்க தான் வந்து வருவாங்களாமாங்க. போய்க்க அது பண்ண தேவையில்ல. ரூம் இது ரூஃபியா நீ ரூம் எங்கேயா இது. வந்திருக்க டாப் ஃப்ளோர்ன்னு. இதான் நினைக்கிறேங்க. இதா? ஆ இதா? ஃபைனலா ஓகே. இதான் என்னோட இடம். ம். உள்ள போய் ஏன்டா எதுக்குடா இந்த ஆப்ஷனே குடுக்குறீங்க? கிட்டத்தட்ட டைம் ஆயிருச்சு. பெட்ட தூக்கு. சொல்ல முடியாதுங்க. எங்க வேணா இங்க இருக்கலாம். ஓகே. 3 3 வருஷம். வருஷம். என்னாச்சு? ம். நிஜமாலே அவ்வளவு நாள் ஆயிருச்சா? ஓ நம்ம பிரேக்கப் இடம். பிரேக்கப் பண்ணுது. ஓகே ஃபர்ஸ்ட் எல்டி பொசிஷன் போடுங்க ஓகே எல்லாரும். கைஸ். இதான் கைஸ் நம்ம வீடு. நல்லா இருக்கே ஹோம் வீடு. டூர் பார்க்குறீங்களா? இதான் இங்க கைஸ். தான் நான் படுத்து தூங்குவேன். இங்க தான் சமைப்பேன். சைபர் பாருங்க. பங்க் மண்டையாட்டு இருக்காங்க எல்லாம். தெரியுதாங்க? இதாட்டம் எதுவும் நல்லா இல்ல. பெட் தான் டேட்டா போணும். வேற ஒண்ணும் இல்ல. இது என்னது? ஓ! எனக்கு தெரிஞ்சு நான் அத கிளீன் பண்ணி ஆகணும். எடுத்துடலாம். எடுத்துரு. 30 டேஸ் எடுத்து கிளீன் பண்ணிடலாம் கைஸ். அந்த செலக்ட். இப்படிதான் கைஸ் யூஸ் பண்ணணும். இப்போதைக்கு நான் சிங்க்ல போடுறேன். அதுக்கப்புறம் கிளீன் பண்ணிக்கலாம். கீப் தி வேணாம். டிஷஸ் பிளேஸ் டிஸ்கின் பிளேஸ். வச்சிருவோங்க. காலைல இது பண்ணலாம். இப்பயே முடிச்சுடுங்க. ஆக்சுவலி இதுக்கு நெறைய ஆல்டர்னேட் எண்டிங் இருக்குன்னு நெனைக்கிறேன். பண்ண முடியாது இப்போ. நாளைக்கு தான் முடியும். ஓ சரி. ஓ ஓகே. ஊற வச்சு பண்றது. ம். ட்ரிங்கா? என்னது அது? ஹெல்த் ஏத்துறதா? ஹெல்த் இதுன்னு நெனைக்கிறேன். டெலிஷியஸ் வாட்டர். சரி ஓகே. ஓகே. தூங்குங்க. ஆ சலிப்பா இருக்கு. படுத்து தூங்குவோமாங்க? ஆ இது என்னடா இது? ப்ளே டைமா? ஓகே. போஸ்டர்லாம் நல்லா என்னய்யா இருக்குல்ல? இது? இது மாரி இருக்கு எல்லாம். ம். எல்லாம் ஏஞ்சல் அந்த மாரி இருக்கு. சாத்தான் இது மாரி இருக்கு. சரி ஓகே விடுங்க. தூங்கலாம். ஓகே தூங்கலாம் கைஸ் வாங்க. அந்து இன்னைக்கு ரொம்ப பெரிய வேலை. நல்லா படுத்து தூங்குனா தான் ஒண்ணுமே பண்ணல நீ. ம். ஓ இப்ப ரூம் நல்லா சுத்தமா இருக்கா நல்லா தூங்க முடியும். ஆ தூங்குமா. எதுக்கு நிக்கிற? ஒருவேளை நாளைக்கு கொஞ்சம் நல்லா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். மோசம் அந்த அளவுக்கு மோசமா இருக்காதுன்னு நிக்கா போல. சரி பார்க்கலாம். என்னைக்குமே அது நடக்காது. என்னாச்சு? ஏதோ சவுண்ட் கேட்குதுல. ஓ! இது வித்தியாசமா இருக்கே! ஏன்
ஓ! பாடிக்குள்ள அவளே உணரலாமாங்க? உணரலாமா? ஆனா ஆனா நான் இன்னும் முழிக்கல. எனக்கு ம். தெரிஞ்சு எனக்கு ஏதோ கொஞ்சம் கனமா ஃபீல் ஆகுதாம்மா. என்ன ஃபீல் ஆகுது? அட அடச்சே! கடவுளே! என்னது அது? என்ன பண்ணலாம்? ஓப்பன் பண்ணி பாப்போமா? அப்பதான் தெரியும். ஓப்பன். என்னங்க இது? அட என்ன? ம். எனக்கு நான் என்னன்னு தெரியல. நான் டோர் ஓப்பன் பண்ணா எனக்கு ஞாபகம் இல்லையேங்கிறாங்க. என்னது அடச்சே! யாரோ அங்க இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு அங்க ஏதோ நான் கேட்ட மாரி இருக்கு போலங்க. என்னால மூவ் பண்ண முடியலையாமாங்க ஒண்ணும். ஹலோ! யாராச்சும் இருக்கீங்களா? ஓ! வாய்ப்பே நிச்சயமா இல்ல. நான் கன்ஃபார்மா டோர் ஓப்பன் பண்ணிட்டு தூங்குற மாரி வாய்ப்பே வாய்ப்பே இல்ல. இல்ல. அதுவும் அன்லாக் ஆயிருக்கு. நான் வேணா முட்டாளா இருக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு ஒண்ணும் அவன் முட்டாள் இல்லங்கிறான். டேய் எவன்டா டோர் ஓப்பன் பண்ணது சாலா? அடச்சே! அட கடவுளே! ஒருவேள கனவு காணாம இருந்திருந்தா? அதாவது கனவு காணலன்னு மாரி சவுண்ட் கேக்குதுங்க. தெரியல பார்க்கலாம். இல்ல. இல்ல. இல்ல, இல்ல. எனக்கு இது பத்தின அனுபவக்கூடாது. என்னது? ஏய்! யாருங்க அந்த பேயி? ஏய்! டேய் சாலா யார்றா நீ? என்னது இது? அட என்ன நரகம்டா இது? அட அட கடவுளே! அட கடவுளே! என்னால நகர முடியலங்க. என்னால நகர முடியலங்க. ஆமாங்க என்னால நகர முடியலங்க. சமத்து பாத்துக்கலாம். என்னாச்சு தெரியலையே! ஓ! நான் ஒரு வேள நான் தூங்குற மாரி நடிச்சா அத என்னைய விட்டுட்டு போகுமோ? ஒருவேள ஒரு வேள இருக்கலாம். என்னங்க பண்ணலாம்? ஒரு வேள ஓப்பன் பண்ணுங்க பாத்துக்கலாம். ஓ! எனக்கு அற்புதமான இது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காமா? வாய்ப்பு சரி. கிடைச்சிருக்கு போல உனக்கு. கண்ண திறக்கணுமாங்க அதுக்கு? ம். தெரியலங்க. வெக்ஸைட்டா இருக்கு. உனக்கு என்னன்னு தெரியணுமா அது? ஆ பெக்லாம் பண்ண முடியாது. கெஞ்சலாம் கேட்க முடியாது. ஏங்க நான் நிஜமா தானே பண்ணுவேன். என்ன சரி விட்டுருங்க ஓகே, கேட்க ஓகே. விடு, விடு. என்னைய விட்டுரு தயவு செஞ்சு. என்ன உனக்கு என்ன வேணா வேணுமோ எடுத்துக்கோ. எடுத்துக்கோ. நான் நான் எதுவுமே ரிப்போர்ட் எதுவும் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணாத. ரொம்ப துருதுருப்பாயிட்டு இருக்கு. ஓ! எனக்கு என்ன தேவைன்னா, உனக்கு தேவையானது தான். என்னது? ஓ! அன்புக்குள் காதல். காதல். நம்ம 2 பேரும் ஒண்ணா இருப்போம். ஆமா இருக்கலாம். இருக்கலாம், ஆமாமா. இருக்கலாம். ஓகே, ஃபைன். ஓகே. நான் எனக்கு உன்ன புடிச்சிருக்கு. மனசார சொல்றேன். பயத்துல டக்குன்னு சொல்றாங்க. ஆ. ஓ! அது தப்பு. எனக்கு உண்மையான அன்பு காதல் வேணும். வேணும் அப்படிங்கிறாங்க. அதாவது அன்புடைய ஆசையோடன்மா கேட்குறாங்க. நம்ம 2 பேத்துக்கும் அந்த ஒரு இது இருக்கணும் அப்படிங்கிறாங்க. துடிப்பு ஈர்ப்பு இருக்கணும். இருக்கணும்மா சொல்றாங்க. முடிவே இல்லாம எப்பவுமே இருக்கிற மாரி. என்னய்யா? என்னடா இது? டேய் ஏய் என்ன கொஞ்சம் இடம் மட்டும் பெட்ல வந்து படுத்துருவியே? ஓ! நீ இந்த மாரி பண்ணதுக்கு எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீயும் அந்த மாரி இருப்பன்னு நெனைக்கிறேன். உனக்கு அது புரியும்னு நெனைக்கிறேன். உன்னைய பத்தினா உனக்கு சரியா புரிய மாட்டேங்குது. நான் கொஞ்சம் டைம் குடுக்குறேன். நீ இப்போ முடிவு பண்ணலின்னா, நீ அப்புறமேல் முடிவு பண்ணுவ. என்னடி என்ன பண்ற? என்ன கத்தி. பவரு. கன்னா? ஓ! நீ பாப்ப. என்ன பாப்ப? தெரியலையே. ஏன் நெத்தியில ஒரு ஓ! பொட்டு இதானே. வச்சுட்டா? சால்லா யாரடி நீ? சத்தி கிடைச்சுச்சாம்மா. ஓ! அந்த கண்ணு முன்னாடியே தான் நான் பார்த்தேன்னு நெற்றிக்கண் நெனைக்கிறேன். சிவன் மாரி. யார்றா நீ? யாரு நீயு? கைஸ் இவன் என்ன? ஆக்சுவலி இது காமிக்கட்டா? ஆ, தானோஸ் மேப் பார்க்குறீங்களா? ஆ. வரல. வரல காட்டுவான். அவனே சொல்லுவான்யா. என்னடா இங்க நிக்கிற வழி? டிராகன் டாட்டூ. நான் இங்க ஓ! நிக்கிறது உனக்கு தெரியலையா? நெறைய ரூம் இருக்கு. அங்க போ முடியுமா? அப்படிங்கிறாங்க. ஓ! சரி ஓகே, ஓகே. போடா போ டேய். முடியாது போல இருந்துச்சு. பேக் ஆஃப் பண்ணிட்டானே சார். ரூஃப்ங்க ரூஃப். லைட் எரியுது. அது என்ன இப்படி இருக்குது? டேய். சாத்தான் 227. ஓ! இந்த ஓ! டோர் பார்க்க வித்தியாசமா இருக்கே. எனக்கு தெரிஞ்சு இந்த கெட்ட கனவு பார்த்தீங்கன்னா, என்னைய ரொம்ப மோசமா இது ஆகிருச்சு போல. இது ராபின் தான் எப்பவும் பார்த்தீங்கன்னா, மேல ரூஃப்ல இருப்பா. ஒருவேள அவங்க கதவ திறந்து வச்சுட்டு போயிட்டாங்களோ? உள்ள தான் சொல்றான் தெரியுதே. வேற வழி இல்ல. இருக்க முடியாது. பேயா தான் இங்க சுத்த வேண்டியதுதான். என்ன? என்னது அது? என்னதுயா? போலி இடிச்சு உடைஞ்சிருக்குங்க. ஓ! நான் இன்னும் கனவுக்கார நெனச்சுட்டு இருந்தேன். ஓ! எனக்கு தெரிஞ்சு நீ கொஞ்சம் முழிக்கிற வரைக்கும் நான் இங்கேயே அப்படியே டைம் நேரத்த கில் கடத்தலாம் பண்ணலாம். அப்டின்ட்டு. என்ன செக்கு? ஒரு போய் குப்பை குப்பை எடுக்க தேவையில்ல. இந்த இடம் பாருங்க. இப்படிதான் இருக்கு இந்த அவ இடம். பொம்மை பாருங்க. இவன் நிஜமா எப்படி ஃபீல் பண்றா, இப்படிதான் ஃபீல் பண்றா பாருங்க. ஆ. இவ ஃபீல் பண்றது. ம். நல்லா இருக்கியா? பொம்மை சரி வேணாம், வேணாம் அதெல்லாம் பார்க்க வேணாம். கத்தி ஓகே. பாரியா? எங்கங்க? சொருகி இருக்கு பாரு அங்க. ஆ. கத்தியா அது? ரத்தம். ரத்தம் தாங்க அது. ஆமாங்க ரத்தம். பேசி பாரு. சர்ச்சுன்னு செக் இருக்கு. செக் ஃபோட்டோ வந்துச்சு. இருக்கு. என்னது? ஓ இது கொஞ்சம் ரேம்பா இருக்கு. ஓகே போ இத போ. சும்மா விட்டுருக்கீங்களா? நல்லா அழகு. யார்றா நீ? ஏய் ஜந்துவாங்க அது. ஃபேஸ் செக் பண்ணுதான்னு பாருங்க. கை தெரியுது. ஆமா இருங்க. இது கைஸ் இது சேவ் கைஸ். ஆப்பரேட்டர் நீ வந்து ஆப்பரேட்டர் ரூம் வந்துட்ட நான் உங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? சேட்ட சேவ் பண்றது. சேவ் சேவ். ஓ நிச்சயமா. கன்ஃபார்மா? ஆக்சுவலி நான் சும்மா ஆஃப்லைன்ல ஆடுனது கைஸ். சும்மா நல்லா இருக்கு ஆ. ஆடுறேன். போடு. ஓகே. செக் பண்ண முடியுமாங்க அது? டாக்கு வருது. ஸ்டாப். ஓ வணக்கம் மிச்சலு. ட்ரீம் இட்ரா. ம். கடைசியா நம்ம பார்த்துட்டோம். அதாவது ஒரு சின்ன ஜந்துவுக்கு இவ்ளோ பெரிய இம்பாக்ட் பண்ணுவேன்னு. சரி ஓகே. நெனச்சு கூட பார்க்கல போலங்க. சரி. ஓ என்ன பெருசு சொல்ற?
ஓ! நீ பாத்தீன்னா, உனக்கு ஒரு பெரிய பயன் இருக்கு மிச்சரு. நீ பாத்தீன்னா, உன்னால மட்டும் கண்ட்ரோல் பண்ற ஒரு இது பண்ணுவ. ஒரு தாக்கத்த உருவாக்க முடியும் போலங்க. ஓ! சரி. ஆ. சொல்லியே ஆகணும். என்ன இடம் இது? ஓ! இந்த இந்த இடம் பார்த்தீங்கன்னா, என்னோட ரெசிடென்ஸாமா. இது மத்தவங்க கிட்ட இருந்து நான் பாதுகாத்துட்டு இருக்கேன். என்னோட வீடு மாரி. ம். நல்ல சிறை மாரி இல்ல. ஆனா நம்ம வில்லியம்ஸ்குள்ள டிராவல் பண்ண முடியுமாங்க. சரி. இங்க அதாவது விசிட்டர்லாம் யாரும் இருட்டுக்கும், வரமாட்டாங்க. டார்க்னஸ்க்கும் இருக்கிற வேர்ல்டு போலங்க. ம். அதாவது இங்க யாரும் பெருசா வரமாட்டாங்கன்னு தான் சொல்றான். ம். ஓ! நீ நீ வந்து பாத்தீன்னா எங்களோட சிறப்பு விருந்தாளி. உன்னோட விதி மாரியே. சரி ஓகே. நான் வேற உனக்கு என்ன எப்படி நடக்குது? ஹெல்ப் பண்ண முடியும்னு கேக்குறாங்க. யாருன்னு நீ கேட்போமா? நான் எப்படி இங்க வந்தேன்? ஆ. நான் நான் பாத்தீன்னா, தான் உன் நான் தான் கனவு மூலமா கொண்டு வந்துட்டேன் மிச்சலு. அப்போ நான் அப்ப கனவு காண்ட்ருக்கேனா? இல்ல ஓ! அந்த அப்படி மாரி. சொல்ல முடியாது. ஆனா ட்ரீம் பாத்தீன்னா, ஒரு நல்ல ஒரு மைண்டுக்குள்ள போறதுக்கு வந்து நல்ல கேட்வேவாமாங்க அது. அதாவது சும்மா சிதறிட்டு இருக்கிற மைண்ட வந்து இந்த ட்ரீம் மூலியமா உள்ள கொண்டு வரலாம் போலங்க. சரி ஓகே. அதனால தான் நீ இங்க இருக்க. அதான் ஹியூமன் மைண்ட் என்னதான் எந்த மாரி ஒரு வீக்கா இருந்தாலும், அது பாத்தீன்னா, ஒரு ரியாலிட்டில போதுமான ஸ்ட்ரெஸ் இருந்தா, இந்த மாரி வர முடியுமாங்க? நான் பாத்தீன்னா, உன்கிட்ட இருக்கிற போதுமான ஸ்ட்ரெஸ் யூஸ் பண்ணி, உன்ன இங்க வர வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அதாவது என் என் வீட்டுக்கு. வீட்டுக்கு. ஓ! அது என்னோட ஸ்ட்ரெஸ்ஸா? அதாவது இப்ப நான் கெட்ட கரெக்ட். கனவு அத சொல்றியா? ஓ! ஆமா, இன்னும் நெனைக்கிறேன். ஓ! யார் என் ரூம்ல? ஓ! இங்க என்ன என்ன நடக்குது? நடக்குது? ஓ! உன்னோட இன்னொரு விசிட்டரா? அதாவது பாத்தீன்னா, என்ன மாரி இல்லாம வேற விஷயத்த தவிக்கிறாங்களாமா அவங்க. சரி. கவலைப்படாத. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உனக்கு பிரச்சனை இல்ல. இதுக்கு மேல கிடையாது. வேற எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்? ஒண்ணும் வேணாம் போ. அவ்வளதான் போய் சரி ஓகே போ. போ என்ன வேணுமோ கேட்கறாங்க. அவன் காதல். காதல், காதல் தான். ஓ! ஓ! நல்ல கோல் தான். ஆனா அது என்ன ஆகும்னு சொல்லு. ஓகே அனுப்பிச்சியா? ஓ! லவ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராசஸாமா. அது எல்லாம் தொடர்றது எல்லாமே மாத்திருமாமா. அதனால பாத்தீங்கன்னா இது வந்து எல்லாத்தையும் பலவீனமாக்குங்கிறாங்க. சரி அப்படிங்கிறான். இருக்கலாம். இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அது என்னன்னா, அது எல்லாத்தையும் ஸ்ட்ராங்கர் ஆக்குங்கிறாங்க. ஓ! அவளுக்கு தெரிஞ்ச இவனுக்கு அப்படி, விஷயம். இவனுக்கு ஆ பலவீனம்ங்கிறாங்க. உனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. நான் இருந்தாலும் கொஞ்சம் ஆபத்து தான் நினைக்கிறேன். இங்க இருக்கிறது. நீ உனக்கு கம்ஃபர்டபுள் ஆயிக்கோ கடைசி ஒரு தடவ. கடைசியா ஒரு வாட்டி நல்லா படுத்து தூங்கிக்கோ போறக்கு முன்னாடி. உட்காந்துக்கலாம். ஏன்? ஓ! அழகா அழகா இருக்கு. இருக்கு. அழகா இருக்கா? அவ்வளோதாங்க. இரு ஒவ்வொரு சேரா உட்காந்துக்கிறாரு. ஆ மோசமா இருக்கு. அவ்வளோதாங்க. ஒவ்வொரு சேருக்கு ஒவ்வொன்னு சொல்றாங்க. அது என்னய்யா நீ ஒரு எடுத்து மத்த நேரத்துல தேய்ச்சுக்கோ போ. அவ்வளோதான் கிளம்புறோம். ஏன்? எல்லாத்துலயும் உட்காரணும் ஒரு வேள. இருக்கலாங்க. உட்காரு. ஆ அட்டகாசமா இருக்கு. மத்திக்கு பார்த்தா நல்லா இருக்கு. அழகுடா டேய் அப்படின்னு. ம். ஆ மத்தி சாஃப்ட்டா இருக்கு. அழகா இருக்கு. இப்ப போலாம். இப்படியா? உட்காந்துட்டேன். இப்படி கிளம்பிட்டா? டெஸ்க்ல உட்கார சொன்னா 4 டெஸ்க்ல உட்காந்துருக்கேன். இல்ல அவன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேங்க. உன்கிட்ட நெறைய கத்துக்கிட்டேன். சரி. ஓ! லைப்ரரியன் பாரு சரியா? இப்பதாங்க போணும். உன்கிட்ட பேசினா போதுமா? போ. என்ன சாலா போ சொல்லிட்டு நீயே போ இது என்ன? சொல்ற. இது என்னது? ஓ சைனி ஆர்டிஃபேக்ட் இருக்காமா. எடுத்துக்கலாம். எடுத்துக்கோ. பார்க்க நல்லா இருக்கு. வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். இது என்ன? என்னது? டைட்டில் புக் வந்து ப்ரொனவுன்ஸ் ஃபார் மீ. ஏய் போடா. அட போங்கடா. இருக்கிற புக்கே படிக்க மாட்டோம். நீ ரொம்ப வேறயா? இங்க ஆ கேம் கைஸ் எப்படி இருக்கு பாப்பேன் லைப்ரரி. நல்லா இருக்கு. சரியா இருக்கியா? ஃபர்ஸ்ட் பர்சன்ல போதா நல்லா ஆக்சுவலி இந்த கேம் ஃபர்ஸ்ட் பர்சன்ல வந்து நல்லா இருந்திருக்கும். ஆமா. சூப்பரா இருந்திருக்கும். பாருங்களேன் இப்பவே நல்லா இருக்குன்னு இருக்கான். ஃபர்ஸ்ட் பெர்சன் பண்ணியிருக்காங்க என்ன கேட்டா. அது என்ன பாருங்க ஒண்ணு? கைஸ். ஃபர்ஸ்ட் பெர்சன் சூப்பரா இருந்திருக்குங்க கேமு. ம். இது என்ன? செக் அமுத்து. ஓ! அந்த புக்க மட்டும் தொடக்கூடாதுன்னு சொல்றேன். கேட்டுக்கிறேன். அவனே நான் சொல்றான்டா. சொல்றேன்ல அந்த புக்க தொடாத. அமுத்து. நிறுத்து. நிறுத்து. ஓ இப்படிலாம் பண்றானா? ஓ! நீ பத்தினா அந்த புக்க தொட மாட்ட. அமுத்து. ஓகே தொடல. மறுபடியும் தொடல. ஓ! அவ்வளோதாங்க. இதுக்கு மேல அதுதான் இதாகுது. வைப்ரேட் ஆகுது பரவாயில்ல. தொட்டு பார்க்கலாங்க. சேவ் தான் பண்ணிட்டுமே. படிச்சு நினைச்சு நான் இன்னும் அந்த இடத்த சுத்தம் பண்ணல. சேவ் பண்ணிட்டு தரலையா? போக்கூடாதுங்க. சரி போலாம். ஏங்க ஒரு சேவ் மட்டும் பண்ணிட்டு தொட்டு சேவலாம் வேணாம் வாங்குவோம். கிளம்பு. இங்க தான் போணுமா? பா. சரிடா. மச்சி கிளம்புறேன். லைப்ரரி உட்கார் புக்கு நான் கிளம்புறேன். புக்கு மட்டும் என்னன்னு தெரியலையா? என்னது? ஓ! நான் புக்கு சுத்தம் பண்றதுக்கு அவங்ககிட்ட பேச சொல்றாங்க. அதாங்க சொல்றேன். அந்த அண்ணா கிட்ட பேசிட்டு தாங்க போணும். அப்படியா டேய் ஏன்டா சாலா அப்புறம் எதுக்குடா டோர் வச்சிருக்க? உன்கிட்ட சும்மா சும்மா ஒரு வாட்டி சொல்லணுமாடா? ஆ? ஆ. உன்னெல்லாம் எலி குஞ்சமா இருக்கிற. போ. ஓ! லைப்ரரி லைப்ரரிக்கு வரவேற்கிறேன். நான் வந்து இந்த ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கானாமா அவங்க. நம்மளால வரலையாமா? அதனால கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். அதனால நம்ம போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கன்டின்யூ இது பண்ணும். சுத்தம் பண்ணு. சுத்தப்படுத்திக்கிறான். போடா எலி குஞ்சு. கால் தொங்குது பாரு. அதானே. இப்ப போய் அந்த புக்க தொட்டு பாருங்க. கிளம்பணும் நினைக்கிறேன். கிளம்பலாம் வாங்க. இங்க இருக்கா? ஓ! சொல்லிட்டு இருக்காங்க. ஏ பிஃபோர் ஆர்டர். ஆர்டர்ல ஃபாலோ வைக்கணுமா? சரி போய் விட்டு. பா. கிளம்பலாம்டா.
மச்சி போட்டா? போலாமா? அமுத்து. LMNO. ஓ! அந்த ஆர்டர் சொல்லிட்டு இருக்கான். யாரோ என் புக்க நகர்த்திட்டே இருக்காங்க. பாருங்க கையி. இந்தாங்க. அந்த புக் மட்டும் பார்க்கணுங்க. அந்த ஆர்டர் புக். என்னது? என்னடா இது? ஓ! இல்லஸ்ட்ரேட்டர் கைடு. அதாவது அண்டர் வேர்ல்டுக்கான ஒரு கைடாமா என்னது? இல்லஸ்ட்ரேட்டடா? இல்ல, 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 இல்ல. இல்ல, இல்ல. என்னது? ஓ! இது பார்த்தீங்கன்னா ஆர்ட் புக்ஸா இருக்கணுமே. ஓ! தயவு செஞ்சு அடுத்த ரூமுக்கு பின்தொடர்ந்து வா. பேசினா தாங்க வரும் அடுத்து. நம்ம டேரக்ட்டா போ முடியாது. ஏன்டா சாலா போக அந்த மாட்டேங்கிறீங்களா? புக் மட்டும் எடுத்து தொட்டு பாருங்க. வாங்க போவோம். ஏய் அத தொட முடியாதாங்க? தொடலாம்னு நினைக்கிறேன். அது இது தொட்டு பாருயா நல்லா இருக்கும். அப்படியா? ஆனா சரி வேணாம், வேணாம், புக்ல வேணாம். கதை வரும்னு நினைக்கிறேங்க. அதான் தொடாம இருக்கேன். அப்படின்ற. ஃப்ரம் த டார்க்னஸ் ரீச்சிங் த டிவைன். போங்க. ஏன்னா சாத்தான் பத்தி இருக்குங்க கைஸ். அத பத்தி தெரிஞ்சு என்ன பண்றது? உன் பேர் பார்த்தோமாங்க? 3 மீட்டருங்க என் பேரு. ஓகே, ஓகே. பொறுமைக்கு நன்றி. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உனக்கு வித்தியாசமா இருக்கும். ஆனா இதுக்கு மேல நீ கவலைப்பட வேணாம். நான் வீட்டுக்கு போனேன் இல்லையா? இந்த ஹால்குள்ளயே வாங்க. இதான் உங்க கடைசி ஸ்டாப்பா இருக்கும். போலாம். இது என்ன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போட்டு பாரு. இல்ல முன்னாடி போட்டு பாரு ஃபர்ஸ்ட் எப்படி ஃபர்ஸ்ட். போனோம்? இப்படிதான் போனோம். இதான் மோனோ. சேஸ் மட்டும் விட்டுறாதீங்கடா. அவன் வந்துட்டான். இதுதான். இதான் என் வாய்ப்பு. உனக்கு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்த மாத்தக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இது வந்துனா சிலதா இருக்கணும். கொடாமையே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆறாம இருக்கணும்ன்றான். மன்னிச்சிரு. நீ பார்த்தீங்கன்னா அழிஞ்சாகணும். ஓடியா. ரன் அமுத்து. டேய் போ. நீ அதான் ஓட சொல்றடே நாயே. ஓகே, ஓகே, ஓகே. ஏய் உடைச்சிட்டியா? அதான் நீ ஓடுன. நீ எதுக்குயா நின்ன? எனக்கு எப்படிங்க தெரியும் வரான்ட்டு? ஆ. என்னடா? என்னடா ஃபாஸ்ட்டா வரான்? நான் ஸ்லோ ஆகுறேங்க ஒரு சில இடத்துல. நீலாம் வேஸ்ட்டா. இப்படி ஓடும்டா பாருடா. இப்படி ஓடணும் மச்சி. டேய், டேய், வழி இல்லையா? வழி இல்ல. லைஃப் இல்ல. பிரச்சனை இல்ல. என்னங்க அமுத்து. ஓப்பன் ஆக மாட்டேங்குதியா? செத்துட்டோம். செத்துட்டோமா? அவ்வளவுதான். கட்சின் வருது. கட்சின் பிடிக்கும். அவ்வளவுதான். அம்பா. யார் அது? நிறுத்து. ட்ரீம் மீட்டர் ஜென்டில். சாபங்கள். இந்த வாட்டி பத்தினா விதி பத்தினா அவனை தப்பிச்சு சொல்லிருச்சு. நான் அவனை திரும்ப கண்டுபிடிப்பேன். இவ்வளவு நல்லா பேசிட்டு இருந்தாங்க. நல்லா தான் இருந்தா ஆனா அப்பப்போ ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம் போல. நீ உனக்கு பத்தினா என்ன சாகணுமா? அதாவது ட்ரீம் மீட்டரோட வீட்டுக்கு போயிருக்க. உனக்கு இவ்வளவு நேரம் உயிர் படைச்சதே பெரிய விஷயம். நான் பத்தினா என் போஸ்ட விட்டுருக்க கூடாது. ஆனா கொஞ்சம் முக்கியமானவன் மிச்சல். நான் அவனைய பாதுகாப்பா கொண்டு வருவேன். இவ ஹெல்ப் பண்றவ. நாள் ஒன்றா? என்னய்யா அது? கிராணி மார. தெரியலங்க பாப்போம். கனவுல எந்திரிச்சிருவோம் ஒரு வேளை கனவா இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இதெல்லாம் கனவு தாங்க. ட்ரீம் மீட்டர் தானே. ட்ரீம்னா இந்த உலகத்துல லீவ் போயிட்ட லூசி. எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப உண்மையா இருந்த மாதிரி இருந்துச்சு. சொல்லிட்டு இருக்கான் என்ன நடந்துச்சுன்ட்டு. பாத்தீங்கன்னா ட்ரீம்ஸ் பத்தினா அந்த அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணாது. எனக்கு தெரிஞ்சு அப்படியா? யாருமே இந்த மாதிரி மத்தவங்க கனவு கேட்க இன்ட்ரெஸ்ட் இல்லையாமா மத்தவங்களுக்குலாம்? நான் அப்ப ராபின் கிட்ட சொல்றேன். அவ பத்தினா கொஞ்சம் அந்த மாதிரி டைப் தான். அதே மாதிரி ராபின் பத்தி பேசும்போது அவங்கள பாத்தியா நீ? அதாவது இந்த கல்ச்சர் ஷாக்கு நினைக்கிறேன். கல்ச்சர் ஷாக்ல இருக்காங்களாமா? அவங்க அங்கதான் வாழ்றாங்க கிட்டத்தட்ட. எனக்கு தெரிஞ்சு அவங்க மார்ட்டி பத்தி ஏலியன்ஸ் அத பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது சூப்பர் நேச்சுரலா? மார்ட்டி பத்தினா அவங்க பார்த்தமா சொல்லிட்டு இருக்கா. சரி, சரி. நான் கடைய மூடி ஆகணும். நான் அவன அப்புறமே பாக்குறேன். நான் அப்புறம் சந்திக்கிறேங்கிறான். ட்ரீம்ல பேச மாட்டா போல. அதாவது கனவுல நடந்து அவன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாரு மார்ட்டி கிட்ட. ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அட்லீஸ்ட் அவன் வொர்க்காவது முடிஞ்சுச்சு. இப்ப லாக் அப் பண்ணலாம் வேண்டியதான். ஆக்சுவலி கைஸ் அங்க என்ன நடந்துச்சோ அப்படியே இவங்க கிட்ட சொல்றாங்க. கதையா சொல்லிருக்காங்க அவ்வளவுதான். லோடிங். என்னது? ஓகே. என்ன தெரியாது? தானே. பாரு. அந்த மூணாவது கண்ணால அப்படி தெரியுதா நம்ம? பேசி பாருங்க. லைட் மாதிரி தெரியுதாமா ஆனா அந்த ஷேப் கரெக்ட்டா தெரியலையாமா. சரி தெரிஞ்சு ஏதோ வித்தியாசமா போறான். என்ன பேசுவோம்? பேசு. எனக்கு இந்த ரூட் வரதே பிடிக்கல. நீ அப்பப்பலாம் போஸ்ட் பாக்ஸ் கிட்ட வரணும். அப்பலாம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப குளிர மாதிரி இருக்காம ஏதோ வெயிட் ஆக்குற மாதிரி இருக்காம போலங்க. பேய் தாங்க. பேய் தான்டா. ஒருவேளை அவங்கள இந்த ரூட்ல வந்திருக்கலாமோ? நான் விட்டுறேன் போ. இந்த நேரத்துல வேண்டா போஸ்ட் பண்றேன். டார்க்ல பத்தினா வயலட் அதனால இப்போ பெரிய காம்படிஷன் இருக்காமா குயிஸ்ல. சரி. அவங்க பாதுகாப்பா இல்லைன்னா டார்க்ல பத்தினா கியோஸ்குள்ள இருக்கும்.
அதனால வயலட் பார்த்தீங்கன்னா அப்புறம் டைனலர் பண்றோம். அதாவது இது சண்டைங்க. விட்டுருங்க. அவங்க நிக்கிறதே குளிருது போலங்க. கல்ச்சுரல் ஷாக்கிங் தானே. அதான் இதான் அங்க தான் போ சொன்னா பார்ப்போம். கடா கைஸ் அது பேர்லாம். இருக்கா இதெல்லாம்? இங்க தான். யாரு? இருங்க பார்த்துட்டு வச்சுட்டோம். இந்த கரெக்ட் பிளேஸ் வச்சிருப்பான். கடை எப்படி பார்ப்போம் தான் நல்லா ஆ கைஜோ. கைஜூலாம் இல்லங்க. புக் நல்லா இருக்கலண்ணா. ஆக்சுவலி கைஸ் இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் கொடுத்த கேம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பரா பக்காவா இருந்துச்சு இருந்திருக்கும். பாருங்க. கேம் பக்காவா இருக்கும். சத்தியமா பேருக்கு இந்த கேம் எனக்கு புடிச்சிருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பர்சன் மேல சூப்பரா இருந்திருக்கும். உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் ஒண்ணும் இல்லங்க. நம்ம டேட்டா பேசலாம். மேட்டிட்ட பேசுவோம். வழி போகுதுங்க. பார்க்கலையே. ஓ! மிச்சலே எப்படி போகுது? இப்போதைக்கு கொஞ்சம் மோசமா தான் போயிட்டு இருக்கு. நீ ஏதாச்சும் பாத்தியா அப்படிங்கிறாங்க. ஓ! ராபின். ராபின். இவதாங்க அவன். என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. ஓ! கேக்குறாங்க. எத பத்தி சொல்ற? பேசிட்டு இருக்க கேக்குறான். உனக்கு என்ன நடந்துச்சு உன் மண்டைக்குள்ள அப்படின்னு கேக்குறான். அது பாத்தீங்கன்னா, நான் இத பத்தின லூசி லூசி கிட்ட கிட்ட வந்து என் பத்தின கனவ பத்தி பேசிட்டு இருக்கேன். பேசிட்டு இருந்தாங்க. லூசியா? எனக்கு லூசி பிடிக்காதே. ஆமா. நீ பத்தினா நிச்சயமா முன்னாடியே சொல்லல மிச்சலு. அதாவது அந்த ஃபைட்ல இருந்தது. அமைதியா இரு மார்ட்டி. உன் கனவு பத்தி சொல்லு மிச்சலு. என்ன நடந்துச்சு? அதாவது என் ரூம்ல பாத்தீங்கன்னா ஏதோ புதுசா ஒண்ணு இருந்துச்சாமாங்க. ஏதோ ஃபேஸா. ஏதோ மூஞ்சியோட முன்னாடி. இருந்துச்சு. அதாவது வித்தியாசமா இருந்த கதவு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெரிய முட்டை மாரி இருந்துச்சாமா குழந்தை மாரி. அது என்னோட ஒரு ஒவ்வொன்னும் வித்தியாசமான கனவா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச தலை இடிச்சுக்கிட்டோம் போல. எனக்கு ரொம்ப மோசமான தலைவலி இருக்கு. அப்புறம் இந்த கட்டு வேற. எனக்கு தெரிஞ்சு இது கட்டுலாம் தழும்புல பொறந்தாங்க. அதாச்சும் மண்டையில அது வரைஞ்சது. எனக்கு தெரிஞ்சது பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு டிமாலஜி 101 கோர்ஸ் மாரி சொல்றா. இருக்காமா. ஏன்னா எப்பவுமே கண்ணால தான் ஆரம்பிக்கும். ம். சூப்பரு. இது ஒரு கெட்ட கைஜு அப்படிங்கிறாங்க. அதாவது எப்படின்னா கன்ஃபார்மா சாத்தானோட சாத்தானோட வேலையா தான் இருக்கும். எனக்கு தெரியும் இது நடக்கும்ன்ட்டு. எனக்கு என்னால இந்த மாரி பொருட்கள உணர முடியுதாமாங்க இவனால. அது பாத்தீங்கன்னா எனக்கு புரியுது. புரியுது. நீ நிறுத்து அப்படிங்கிறாங்க இப்போதைக்கு. சரி. அந்த கட் பார்க்க வந்து ரொம்ப சீரியஸா இருக்காமா. நீ வந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும்னு சொல்றான். ஆமா. கரெக்ட் தான். நான் போய் டாக்டர் கிட்ட இத போய் சொல்ல போறேங்கிறாங்க. எனக்கு ஒரு தெரியும். அவன் பத்தின இந்த மாரி விஷயத்துல ஸ்பெஷலாமா. எனக்கு தெரிஞ்சு எனக்கு முக்கியமான வேலை வந்துச்சு போல. தெரிஞ்சு அப்புறமேல் நான் இது பண்றேன். இங்கே இரு. நான் ரொம்ப நேரம்லாம் போயிருக்க மாட்டேன். நீ பத்தினா அப்ப அண்டர்வேர் ஸ்டேஷன் ரெஸ்ட் எடுக்கல தானே? அப்படிதானே? அண்டர்கிரவுண்ட் ஸ்டேஷன் உடைக்க போறோம். உன்னைய கூட்டி போன்னு சொன்னேன். அமைதியா இரு மாட்டி. 2 பேரும் அமைதியா இருங்க. தயவு செஞ்சு இந்த மாரி என்னை ஃபாலோ பண்றத பத்தி பேசாதீங்க. என்னமோ போங்கடா. எதுமோ கண்டுபிடிச்சுக்கோங்க சரியா? கொஞ்சம் ஷேர் பண்ண அவ்வளவுதான். ஓகே அப்படிங்கிறான். அப்போ இந்த இதுல இதாங்க போக முடியாது. வரல. இப்போ பேசுங்க விட்டேன். எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. இது பத்தின எனக்கு நடந்திருக்க வேண்டியது. எப்பவுமே பாத்தீங்கன்னா டீமாலஜி பத்தி நான் தான் வாழ்க்கை முழுக்க அர்ப்பணிச்சிருந்தேன். இது நானா தான் இருந்திருக்கணும். ஏன்டி ஆகும்போது இதுக்கு மேல எதுவும் சாத்தான்தனமான எதுவும் இல்ல. இது ஒரு முட்டாள்தனமான கனவு தான். ஆர்டிஃபேக்ட் ஃப்ரெண்ட் பத்தி எப்படி? அது எப்படி போச்சு? ரொம்ப மோசம். அவங்க வரவே இல்ல. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதோ கோல்டு இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். அதனால நான் வீட்டுக்கு கூப்பிட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்க பொருட்கள் விப்பாங்க. அந்த ஆன்லைன் ஃப்ரெண்ட் சொல்றாங்க இவன். அதான் ஃப்ரெண்ட் இப்படி மீட் பண்றேனால இன்னைக்கு அதான் ஆன்லைன் ஃப்ரெண்ட் பத்தி சொல்றான். எனக்கு ரொம்ப ஆர்டிஃபேக்ட் இருக்கு என் வீட்ல. என்ன பண்றதுன்னே தெரியல அத வச்சு. எனக்கு தெரிஞ்சவங்க ஏதாச்சும் இது பண்ண நெனைக்கிறேன். அவன் விக்கிறான் போல. என்னமோ போ. என்ன நடக்குது உனக்கு? ஒண்ணும் இல்ல கிளம்பலாம் வாங்க. அவ்வளோதான். அவ்வளோதாங்க என்னங்க. ஸ்பெஷல் அண்டர்கிரவுண்ட் ஸ்டேஷன் பத்தி என்ன சிறப்புன்னு மட்டும் கேட்போமா? ம். ராபின் பத்தின எப்பவுமே பத்தின டீம்ல சொல்றா. இவளுக்கு அது புடிச்சிருக்குங்களாமா. ஆக்சுவலி அந்த டீவன்ல அந்த கோர்ஸ் பத்தி சொன்னனால வந்து கான்ஸ்டன்ட்டா அதாவது தொடர்ந்து இவன்ட்ட கேட்டே இருக்கான் போலங்க இவன் ரிசர்ச் பத்தி. ஆனா பாத்தீங்கன்னா சம் ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இவகிட்ட எதிர்பார்க்கறா போல. ராபின் வந்து எனக்கு கூப்பிட மாட்டேங்கிறா. ஆனா ஆர்டிஃபேக்ட்ஸ் எங்க இருக்குன்னு சொன்னா போய் எடுத்துட்டு வந்துருவா போலங்க. ஓகே. அதுக்கப்புறம் என் கலெக்ஷன்லாம் சொன்னதுக்கப்புறம், என் நோட்ஸ் காமிச்சதுக்கப்புறம் அவங்க பாத்தீங்கன்னா, திடீர்னு அவங்க மேல அண்டர்கிரவுண்ட் ஸ்டேஷன் மேல வந்து உங்களுக்கு ஈர்ப்பு வந்துருச்சாமா. எனக்கு தெரிஞ்சு அவங்க அங்க தான் போய் தேடுறாங்க போல. என்னால அத உணர முடியுதுங்கிறான். எனக்கு தெரிஞ்சு அவங்களோட கண்டுபிடிச்சதெல்லாம் எனக்கூட பகிருவாங்க. அப்படிதான் ரெசரண்டிங் போறாங்க. என்னை விட்டுட்டு போறாங்களாமா. நம்ப முடியுதா உன்னால? என்ன பண்ண நினைக்கிற? அவ்வளவுதான் கிளம்பு. சரி ஏதாச்சும் நினைச்சுன்னா சொல்லு. அப்புறம் நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ. எனக்கு தெரிஞ்சு ஆன்லைன் ஜேர்னல் போட நினைக்கிறேன். அவ்வளவுதான் போ. போடா சார். இப்ப என்ன அந்த ஸ்டேஷன் போணுமா? அந்த லாக் ஆயிருச்சுன்னு போட்டுருந்துச்சு ஸ்டேஷன் எனக்கு. லாக் ஆயிருச்சா? அந்த ஸ்டேஷனா தான் இருக்கும். போங்க பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டெலிபோன் ஓபனா இருக்கு. தானே? நாளைக்கு இடம். நீங்க அப்பப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் ஞாபகம். அதாங்க சொல்றேன். நீங்க போடுங்க. எனக்கு மறந்துடும். நீ உன சொல்ல சொன்ன. சாலா. என்ன பார்த்துட்டு இது பேச முடியாது. அவ்வளவுதான். டையிங் பெட்டல்ஸ். அதாவது சரி ஓகே விடுங்க. அவ்வளவுதாங்க பேச முடியாதுங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா டிவில அவங்க கண்கள் இருக்கான். என்னது?
நம்ம அந்த டிவி நாடகம் தானே அப்படியே நடந்துட்டு இருந்துச்சு அந்த டீ அதான் நினைக்கிறேன். ஷோங்க அது. நான் இங்க முடிஞ்சுச்சு. எனக்கு தெரிஞ்சு உனக்காக அந்த வாழ்க்கை பத்தின ரொம்ப டெலிகேட்டா ட்ரீட் பண்ண நினைக்கிறேன். எஃப்ஏ நீ தயவு செய்து நிறுத்து. என்னடி? வெளிய போயிட்டாங்க ஐசாவ. இவங்க விட்டு போக முடியாது அப்படிதானே? இப்ப நான் என்ன பண்றது? மிச்சலு நீ வந்தன்னு எனக்கு தெரியலையே. நான் இப்ப ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்டா? என்ன கைஸ் இவன் வந்தோனே ஆஃப் பண்றான். இத மன்னிச்சிரு. இது பத்தின உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இது பாக்குறதுக்கு. ஆனா உன்னை உடனே நான் உணரலையே. ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான ஆரா குடுக்குற. நான் பார்க்காத ஒரு எனர்ஜி. அப்படியா? ஏதோ உன்கிட்ட வித்தியாசமா இருக்கே. நீ பத்தின முன்ன இருந்தா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்குற மாரி இருக்கு. அது ஏன்னா நான் தான் அது. டேரல் டெலிவரி பார்த்தா திரும்ப லேட் ஆயிடுச்சாம். என்கிட்ட இப்ப முட்டை மட்டும் தான் இருக்கு. அப்புறம் பாதி மெனு பார்த்தீங்கன்னா இல்லையாமாங்க. எனக்கு தெரிஞ்ச மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த புது வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வேலையா இருக்குன்றாங்க. ஓகே அவ்வளவுதான். நான் அவன்கிட்ட நேத்தே பேசினேன். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு போல உன்னைய. அது தெரிஞ்சு அவன் உன்னைய முடிஞ்ச அளவுக்கு கீப் டவுன் பண்ண நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா நீ கூட்டு போற ஆள் மாதிரி கிடையாது அவன். இப்போதைக்கு கிடையாது. அவனுக்கு கொஞ்சம் வேலை தேவை. அதே மாரி நீ டேரக்ட் திரும்ப பார்த்தீன்னா, அவன்கிட்ட பேச அனுப்பிவிடுறியா என்னைய? நான் பார்த்தீங்கன்னா நானே போய் பார்த்துக்கிறேன். நான் இப்போ கிச்சன்ல பிஸியா இருக்கேன். ரொம்ப நன்றி. ஏன்டா நாயே நான் வந்தோனே ஆஃப் பண்ணிட்டா ஏன் நின்றுருக்கான் எவனோ? அது அழகா நம்ம 3வது கண்ணுக்கு முன்னாடி தெரியுதுங்க அது. அதாங்க. கிளம்பலாம். என்ன அதுக்கேன்டா சாப்பாடு போட்டு வச்சிருக்கீங்க? ம்ஹ்ம். டேய் என்னடா அது? நீ போடா அங்க டெலிஃபோன் சேவ் பண்ணிருங்க. வாங்க சார் சேவ் பண்ணிப்போம். ஆ. விடு விடு. ம். அப்பப்ப சேவ் பண்றது நல்லதுதான். எது? அதான். இதானே? செகண்ட் ஸ்லாட் போட்டுருங்க. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சாங்க. ஆயிடுச்சுங்க. என்னடா பேசிட்டு இருக்கீங்க கீழ? ஏய் மர்டரா? கீழ பாருங்க. ஏய் இப்படி வாயா. ஏய் யார் இது? என்னாச்சு? ஆ அடி அடி வாங்கியிருக்காங்க எங்கேயோ. ம். என்ன பண்ணிருக்க நீ? இதுக்கு பத்தினா இவன்கிட்டலாம் நீ போய் தேவையில்ல. அவன் தான் பாத்தீன்னா இன்னைக்கு பார் க்ளோஸா இருக்கான். இவன் தாங்க இது பெஸ்ட். இது நான் இவன் கூட பேசினது. இன்னைக்கான காரணம் நீ பார் க்ளோஸ் பண்றதுக்கு இதான் உனக்கு காரணமான்னு கேக்குறான். சரி. அமைதியா இரு. எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அத நான் வச்சு படுக்குறாங்க. பீப்பிள் வந்து அதாவது மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அத கத்துக்கணும். கிளாரிஸா அப்படிங்கிறான். யாருமே பாத்தீன்னா ராஜா கிட்ட இருந்து திருடக்கூடாது. நிச்சயமா நீ தான் பாத்தீன்னா அந்த டவுன்ல பாத்தீன்னா இப்படி பண்ணிருக்கணும். டவுன் மோசமா போறதுக்கு நீ தான்டா காரணம்ங்கிறாங்க. நான் எப்படி பார் ரன் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். அது நீ இல்லாம வராமயே நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். சரி. ஏய் நீ இப்போ பண்ணி பாரு. முடிஞ்சா பண்ணி பாரு. அவ்வளவு தூரம் உன்னால பண்ண முடியாது. ஏன்னா யாருமே பாத்தீங்கன்னா ராஜா ராஜாவ கிட்ட தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. சட்டை உடாம சுத்திட்டு இருக்கான். செரபெரஸ் அது யார்றா? டீமன்ங்க. இவனுங்க அடியாட்களே. சொல்லுங்க சார். இவன கிச்சனுக்கு எடுத்துட்டு போங்க. அவன் பண்ண தப்புக்காக கடைசி லாஸ்ட் டைம். சரிங்க சரிங்க சார். இது ரொம்ப என்ன டைம் வேஸ்ட். நேரம் வேஸ்ட்ரா. நான் எங்க கிளம்புறேன் அப்படிங்கிறான். எனக்கு இவன் மேல தான் டவுட்டா இருக்கு. ஏய் மிச்சல். நான் வந்து உன்னை இக்னோர் பண்ணலாம்னு தான் இருந்தேன். ஆனா எப்படி நடந்து அதாவது இக்னோர் பண்ணி போலாம்னு தான் இருந்தேன். அப்புறம் எதுக்கு நீங்க இருக்குன்னு கேக்குறான். என்ன கிச்சன் பத்தி என்னன்னு கேக்குறாங்க. மத்தவங்க விஷயத்துல வந்து நீ மூக்க நுழைக்காத. உனக்கு தேவையில்லாத விஷயத்துலங்கறாங்க. இது பத்தி நான் பர்சனல் அஃபேர்ஸ் பத்தி நாங்க அப்படியே சொன்னோம்ல. அந்த காசு கொடு. நானே இப்படி பண்றான். இத வந்து இந்த ரோட்ல நடக்கிறதெல்லாம் பாக்கும்போது அதை இக்னோர் பண்ண முடியாது. ஸ்ட்ரீட்ல நடக்கிறது அப்படிங்க. அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்காமா சரி. இந்த ஸ்ட்ரீட் எனக்கு தான் சொந்தமானது. என்னோட ஸ்ட்ரீட் என் பிசினஸ். புரிஞ்சா? நான் முடிஞ்சா அபோட் வெல்ல வேணாம். அதெல்லாம் வேணாம். நான் எங்க சொல்லி நோண்ட போறோம். விடுங்க ஏன் பார் க்ளோஸ் அதெல்லாம் நீயே நோண்டிக்கோ. எனக்கு தேவையில்ல. வேணாம். யார்லயே வந்து நீ பார்க்கணுமாமா. அப்படியா? அவன் என்ன சொன்னான்? டெலிவரி வந்து லேட்டா இருக்கான். டெலிவரி லேட்டா இருக்குன்னு சொன்னான். எனக்கு தெரியாத மறந்துட்டேன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு வாட்டி திரும்பி சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். உண்மையா டாக்லி பத்தினா எனக்கு எல்லாமே அவன் தான். நான் பத்தினா அவனுக்கு வந்து கேர் பண்றேன். வேற எதுவுமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவனும் அதான் நினைக்கிறேன். சரி ஓகே. இப்போதைக்கு நான் போய் பிரச்சனையை முடிச்சு விடுறேன். பொறுமையா இரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஈஸியா எடுத்துக்காத. எடுத்துக்கோ. என்ன எடுத்துக்கோ? எடுக்கலா? ஏன் எடுத்துக்கிறான்? பின்ன மண்டைய பார்த்தா அப்படிதான் இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த 2 தெரு சாயந்தரம் தான் இருக்கு பாருங்க. நைட் ஆகல. இந்த 2 இதர கடை 2 தெருல தான் இருக்கும். 2 கடை இருக்கு. அவங்க கிடக்குறாங்க. சரி போ. இங்க இந்த இடத்துல தான் நம்ம போறேன்னு சொன்னா. இங்க தான் போணும்.
ஓ யாரோ யாரோ இந்த இடத்த வந்து உடைச்சிட்டு யாரோலாம் இல்லம்மா. ராபின் தான் போயிருக்கான். ஒரு வேளை நானும் போகணுமா? போங்க. உள்ள போகணும். அப்புறம் சும்மாவா இருப்ப? உள்ள ஏதோ தீய சக்தி தெரியுது. ஓ! இங்க ரொம்ப இருட்டா இருக்கு. எனக்கு எதுவுமே பெருசா தெரியல. அடச்சே! ஆ என் தலைவலி வேற ரொம்ப மோசமாகுது. என்னது? என்ன என்ன நடக்குது? எனக்கு இழுத்து காட்டுதியா? எழுத வந்துருச்சு. ஒரு ஸ்டேஷன் பத்திரம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஓ! ஒருவேள நான் தான் அப்படி நினைக்கிறேனா? எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒண்ணும் காய்ச்சலான்னு நினைக்கிறேன். உடம்பு சரியில்ல போல உங்களுக்கு. ஆ மேப்பு. கொஞ்சம் பழசா இருக்கு. கொஞ்சம் புது ரூட்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுது. அதாவது அப்புறம் டீ அங்க தான் இருக்கு. பாத்துக்கலாம், பாத்துக்கலாம். இங்க இருக்காங்க அவ. யார்ரா நீயு? ஓ! இந்த மக்கள பத்தின உறைஞ்ச மாரி தெரியுதாமாங்க. நான் என்ன கனவு காண்ட்ருக்கேனா? கையில இருக்கு பாருங்க. அதானே! இவன் மாரி சாத்தான் இங்க நிக்கிறான். சேவ் அங்க இருக்கு. சேவ் பண்ணிரு ஃபர்ஸ்ட்டு. மடிக்கலாம். பேசிட்டு சரி பேசு. மடிக்கலாம். மச்சி, மிச்சலு ராபின், மிச்சல் என்ன வித்தியாசமா இருக்கா? கொம்பு முளைச்சு, வால் முளைச்சு. நீ இங்க இருக்கக்கூடாது. நான் பத்தினா மாட்டியோட தான் இருக்க சொன்னேன். ஓ! நீ பத்தினா மர்மமா நீ அங்க விட்டுட்டு போயிட்ட. கொஞ்சம் விசித்திரமா இருந்துச்சுங்கிறாங்க. ஓ! ஏன் ரொம்ப சீக்ரெட்டிவா இருக்க? இங்க ஏதாச்சும் கிளப் சீன் நடந்துருச்சா? எனக்கு தெரியாத மார. ஏன் இது போட்டிருக்க? ஓ! என்னுடைய இன்வெஸ்டிகேஷன் அவுட்ஃபிட்டாமாங்க அது. ஓ! கொஞ்சம் பொறுமையா இரு. நான் பாத்தீன்னா, இப்ப நான் சொல்றது பாத்தீங்கன்னா உனக்கு பெருசா பிடிக்காதுன்னு நெனைக்கிறேன். ஏன்? ஓ! இந்த அதாவது நீ வந்து இப்ப என்னன்னா, ரியாலிட்டிக்கும் அந்த அதாவது அசுர உலகத்துக்கும், இப்ப நடக்கிற உண்மையான உலகத்துக்கும் பாத்தீங்கன்னா, நீ நடுவுல ரியாலிட்டி கேப்ல இருக்கா போலங்க இவ. ஓ! அந்த அளவுக்கு சுலபமானது இல்ல. அந்த டியர்ஸ் அந்த அதான் கேப் ஓகே. இருக்கா போல. நீ பாத்தீன்னா சபிக்கப்பட்டிருக்க. அதுக்கப்புறம் அது ரொம்ப மோசமா இருக்கு. ஓ! சாபமா? சாபமா? ஓ! இது பாத்தீங்கன்னா ஒரு உன்னோட கனவா இருக்கும். நான் திரும்ப பாத்தீங்கன்னா மாட்டி சாப்பிட பாத்தீங்கன்னா மயங்கி விழுந்திருப்பான் போலங்க. பியூர் வென்டிலேஷன் இல்லாம மயங்கி ஆ. விழுந்திருப்பான் போல. இது ஓ! ரொம்ப உண்மையானது. நீ ஒண்ணும் கனவெல்லாம் காணல. அத நீயே தான் கண்டுபிடிச்சாகணும் இங்க நீ என்ன இப்ப நடக்குது. கண்டுபிடிக்க போற என்ன நடக்குது? என்னமோ கேர்லி வந்து என்ன சொன்னாலும் டேரல் எங்கெங்க இருக்கானோ, அங்க பாத்தீங்கன்னா ஒரு மோசமான விஷயம் நடக்குதாமா. இது பாத்தீங்கன்னா, இதனால தான் பாத்தீங்கன்னா ரூம்ல நேத்து நடந்த மாரி ஆயிருக்குன்னு சொல்றான். ஓ! அது ஹைட்ன்றதால அதனால சொல்றாங்க. அது பாத்தீங்கன்னா டேரலா? ஏய் அப்படியா? இல்ல சும்மா கன்ஃபார்மா இல்ல. அந்த மார்க் ஒண்ணு பாக்குறது பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு பவர்ஃபுல் டீமன் கிட்ட இருந்து அதாவது ஒரு சாத்தான் கிட்ட இருந்து வந்ததாமா. யார்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நார்மல் மனுஷன் தான். ஒரு பைத்தியக்கார மனுஷன் அப்படிங்கிறாங்க. ஆனா அவனுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு இதுக்கு. ஓ! நீ பாத்தீங்கன்னா உனக்கு அட்வான்டேஜ் இருக்கு. அதாவது நான் தான். ஓ! நீ பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருப்ப இல்லைனா? ஏன்? ஓ! அந்த அந்த கேப்ஸ் டிஆர்டி அதாவது இந்த கேப்ஸ்ல என்ன நடந்துச்சுன்னா, ரியாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா, உனக்கு மண்டையில ஃபிட் ஆயிடுச்சாமாங்க ரியாலிட்டி. அத வந்து அவ்வளவு சீக்கிரம் கிழிக்க முடியாதாமாங்க. சரி. ம். அதேதான். அதே மாரி அமைதியா இரு. உன்னோட இன்னொரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, உன் நெத்தியில தான் செதுக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா அதுதான் 3வது 3வது கண். அது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அ மனுஷங்க பாத்தீங்கன்னா அனுபவிக்கிறது பாத்தீங்கன்னா, இது அனுபவிக்க முடியும்ன்றாங்க. அது என்ன பண்ண முடியும்னு பாக்கலாம். ட்ரை பண்ணி பாரு. இப்பதாங்க வருது. வையா. ஸ்பேஸ் இருக்கு. டேய் சொடக்கு. இது நல்லா இருக்கு. கார்டன் கைஸ். ஃபர்ஸ்ட் பெர்சனா ஆ பாருங்க. தானோஸ் போட சொடக்கு மாரி. போடு. ஆ நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஆனா கொஞ்ச நேரம் தான். இங்க பாருங்க. இங்க ஒரு இப்படி செயின் மாரி இருக்கா? இங்க மாறுது பாருங்க. இடமே மாறுது பாருங்க. அமுத்து. சரி, சரி அமுத்து. சேவ் பண்ணிடலாம். அவ்வளவுதான். எழுத்து வேற காட்டியிருக்கான். அதானங்க? இல்லைங்க. இருங்க, இருங்க. ம். இங்க மக்கள் இத நம்ம டீமன் ரிங் வந்துட்டோங்க. புரியுதா உங்களுக்கு? அது புரியுதுயா. போடு. இப்ப வந்து உண்மையா நடந்த சம்பவம் அது. எனக்கு குடு அது. உன் பணம். எல்லாத்தையும் உன்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே குடு இப்பவே. தயவு செஞ்சு. என்ன காயப்படுத்தாத. பேய்ங்க என்கிட்ட அவன். இருந்து என்ன வேணா எடுத்துக்கோ. எனக்கு வந்து வீட்டுக்கு போணும். போணுங்கிறாங்க. என்ன கிழிச்சிட்டான்? பணம். காசுக்காகயா? இவன் தான் சைக்கோ போலயே. தெரியல பாக்கலாம். பணம் தான் எல்லாத்தையும் பத்தினா சால்வ் பண்ணும். இத வச்சு நான் என்ன வேணா பண்ண முடியும்ன்றான். என்ன வேணா சரி செய்ய முடியுங்கிறாங்க. எனக்கு காசு தான் வேணும். இந்த காசு வச்சு என்ன வேணா சரி செய்ய கொலை முடியும். பண்ணாதடி. யாருக்கு யாருக்கு இந்த காதல் காதல் வேணும்? வேணும்? நான் இந்த காசு குடுத்து எப்படியாச்சும் சாபத்துக்கு போயிரு. இவனுக்கு சாபமா இருக்கு போலங்க. ஆமா. என்ன ஒரு வளர்ச்சி. என்னங்க இது? ப்ராஃபிட்ஸ மேக்ஸிமம் பண்ணு. ஏன்டா சாப்பிடுற? அப்படி அந்த அளவுக்கு பண வெறி பிடிச்சவ போல இவ. அப்படி. நான் இன்னும் நெறைய கண்டுபிடிக்கணும். நெறைய இன்வெஸ்டர்ஸ் வேணும். காசுக்காக போலங்க. இவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாள் ஒருவேள. இப்ப பேசணும். என்னது அது? நீ பாத்தீன்னா, அங்க இருந்த ஒரு ஸ்ட்ராங்கான மெமரி பாத்துருக்காளாமா? சக்தி வாய்ந்த நினைவுகள் அங்க இருந்திருக்கு போலங்க. அது பாத்தீன்னா அவளுக்கு ஒரே உன்ன மாரி கர்ஸ் வந்திருக்காமா? சாபம் வந்திருக்கு போல. பாக்கறத பார்த்தா. நான் நான் வந்து பின்தொடர்ந்து போணுங்கிறாங்க. அதான் அந்த கொலை அந்த கொலைகாரிய ஃபாலோ பண்ணி போணும்னு கேக்குறாங்க.
இல்லன்னா இங்கே உட்காந்து நம்ம சாக வேண்டியதா? நம்ம ஒரே விஷயம் அவள தேடி போறதுங்கிறான். அதாவது இது இன்னொரு ஒரு கடந்த காலத்துல நடந்த ஒரு சம்பவம்னால, அவனால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. ம். பாதிப்புல இருக்கிறான். இவன் நம்பலாமாடி? எடு சரி. ஆக்ஸு ஆக்ஸ். எடுத்துக்கோ. ஏன்டா எவனாச்சும் முட்டாளாட விட்டுட்டு போறக்கு? இது யூஸா இருக்கும். ரெடி சும்மா போடு அட்டாக்கு. ரெடி. எய்ம் எய்ம்லாம் பண்ண தேவையில்ல. அட்டாக்கு தான். ஓகே. ரெடி போடு. நல்லா இருக்கு. ம். இப்படி நல்லா இருக்குல்ல? ரியாலிட்டி போக முடியாது. இந்த கிக் நல்லா இருக்குங்க இது. பட்டக்குன்னு ம். என்ட்ரு. இப்படி அடிக்குமா? அடி. என்னது? நான் அடிக்க முடியுதுங்க. என்னது என்ன பண்ணீங்க? நான் அடிக்க ட்ரை பண்ணேன். அவன் அடிக்க பார்த்தேன். ஓ நான் கிளம்புறப்போ எனக்கு தெரிஞ்சு நான் இதுக்கு பின்னாடி சேஃப் பேத் பண்ண முடியும்னு தெரியல. ஆனா இந்த ரியாலிட்டி பத்தி ரொம்ப மோசமா இருக்காமா? நீ பழக்கப்பட்டதோட எனக்கு தெரிஞ்சு நீ கொஞ்சம் கிரியேச்சர்ஸ் பத்தினா பாப்ப. அதாவது டீமன் பார்த்தாதான் நீ தான் பத்தினா ஃபைட் பண்ணுமா ஓடணுமான்னு முடிவு பண்ணும். அதாவது நீங்க ஓ 3வது கண் ஓப்பன் பண்ணி நம்ம Stun பண்ண எனிமீஸ முடியும். ஸ்டன் பண்ண முடியுமாங்க. ஆனா பாதுகாப்பாரு. அது வந்து அவங்களோட இதயங்கள காமிக்குமாமா. அந்த இடத்துல தான் நீ அடிக்கணும்றாங்க. ஓகே. அது கொஞ்சம் ட்ரிக்கியா இருந்துச்சுன்னா மூணாவது கண் பிடிக்கும். கொஞ்சம் பார்த்து ஆடுன்னு சொல்றாங்க. போய் ஸ்டன் பண்ண முடியாது. சரி பாத்துக்கலாம். தானே ஓகே. எப்படி போறது? உள்ள வந்துட்டாங்க. எப்படி போறது? போக முடியல. இல்ல இல்ல. ஓகே. இப்படி போணுங்க. நல்லா இருக்கு. வாட்டர் பாட்டில். ஓ லைஃப் கொடுக்கணும். ஓகே. அதாங்க அதானே வழி போதா சரி. போக முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஓப்பன் இருங்க ரைட்டா. இதுதானே சேஃப். போடியா சொடக் போடியா. போய் போடியா சொடக் போட்டா தெரியுங்க. இப்போ மாறுது பாருங்க அந்த இடம் வித்தியாசமா இருக்கு. அதான் சொடக் போட்டு பாரியா. ஓகே. வேற ஒண்ணும் இல்ல. அருண் இங்க எப்படி இருக்கு ஒரு இத வருது வருதுயா. வருது. வா வா. வா வா. சொடக் போடியா. சொடக் போட்டு அடிங்க. அடி. ஃபஸ்ட்ரா டேய் ஃபஸ்ட்ரா. கீழ இறங்கி அடிக்கணும் இன்னும். ஓ ராட் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்காமா. அது எப்படி இவ்வளவு பெருசா வந்துச்சு? இன்னுமாமா தெரியல உனக்கு. ம். முதல்ல 2 அடி வாங்கிட்ட. என்ன பண்ண போற நீ? பாத்துக்கலாம். இது என்னது? எனக்கு தெரிஞ்ச அங்க ஏதோ ஸ்குவாட்ல சவுண்ட் இருக்காமாங்க. இங்க இவ்வளவு இருக்கா? ஓகே. ஓகே. எப்ப வேணுமோ அப்ப மட்டும் போட்டுக்கலாம் நம்ம. கண்ணு வரைக்கும் பார்த்துட்டு போயிடும். நல்லா இருக்கு பாருங்களேன் இந்த இடம். அதான். ஸ்னாப் போடுறது நல்லா இருக்குல்ல? இது வழி இல்லையா? சொன்னனே. ஆக்சுவலி இப்ப நம்ம D1 வேர்ல்ட் இருக்கோம். ஆனா இதே இடத்துல ரியாலிட்டி வேர்ல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா மாறி மாறி போறது. ரியாலிட்டி ஸ்கிப் பண்ணி போற மாதிரி. ஸ்கிப் பண்ணி போறது. பின்னாடி என்னது? ஃபர்ஸ்ட் பர்சன் போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் போட்டு பாருங்க. வருது. ஸ்டாப் போடு. போடியா ஸ்டாப். அடி. பக்கத்துல போய் அடியா ரைட்டா. இல்லங்க பக்கத்துல போய் அடிக்கிறது இல்லங்க. தூரத்துல இருந்து அடிக்கலாம். ஆனா கரெக்டா அந்த இதுல அடிக்கணும். இன்னும் அடிக்க வர மாட்டேங்குது உனக்கு. எப்படி ஆட போற? நான் பாத்துக்கலாம். போக அடிச்சு கத்துக்கலாம். நல்லா இருக்குல்ல இது? போ. ஃபர்ஸ்ட் பர்சன் போட்டு பாருங்க. நல்லா இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் சேவ் இருக்கு. அப்படியே இந்த வெண்டிங் மிஷின் இங்க இல்ல. வெண்டிங் மிஷின் இங்க இருக்கு. வித்தியாசமா? இங்க ஃபர்ஸ்ட் பர்சன் தான் சூப்பரா இருந்துருக்கு அந்த கேம். ட்ரெய்னிங் ஆமாங்க ஃபர்ஸ்ட் பர்சன் செட். அதுதான் எனக்கு ஒரே இது. சேவிங் இருக்கு. படிப்போமா? வந்ததுக்கு ஒரு சேவ். வா. என்ன வேணா சேவ். அவனா இருக்கான். வாட்டு வா. பட்டான் போட்டுரு. ஏங்க என்னையாச்சு? அது நகருதுங்க. ஹார்ட் நகருதுங்க. அட்டாக் பண்ணும்போது நகர்த்த முடியாதுங்க. என்னையா இது இந்த அளவுக்கு வீக்கா இருக்காவ. இவ்வளவு அப்படியே கொண்டு போறது. உடக்க முடியுமா அந்த டப்பாவை? வர சவுண்ட் கிடைச்சு. பின்னாடிடா டேய். வா. போடு. அவ்வளவுதான். உடைங்க இதை. உடைக்க முடியாது. கிடைச்சிருக்கு. சைன் ஆர்டிஃபேக்ட் இருக்காமா? ஓகே எடுத்துக்கலாம். ஸ்டாச்சு ஆஃப் மெர்சி. யாருங்க வேலை செஞ்சவங்க? ஏதோ ஹியூமன் மாறி இருக்குங்க கை. ஹியூமன் வேர்ல்ட் அது. ஹியூமன் வேர்ல்ட் தான் மாறி இருக்கு பாருங்க. ஆஃப் பண்ணியா தெரியும். டாப் பண்ணும்போது போட்டு गाइस இந்த கேம் இப்படி தான் இருக்கும். அன்னைக்கு வெப்பனா. ஏன்? வெப்பன் இருந்தா இது பண்ணாதீங்க. ஓகே.
பேசலாமா? ஓ! இதுக்கு மேல உன்னால விட முடியாது என்னால. ஓ! ஏன் நீ நிறுத்துறீங்க? உள்ள என்ன இருக்கு அப்படி? நான் பாத்தீன்னா, எல்லா இதையும் பாத்தீங்கன்னா அடக்கி வச்சுட்டு இருக்கேன். அதாவது உன் விதியிலருந்து தப்பிக்கிறதுக்காக. ஓ! எங்களுக்கு பாத்தீன்னா உதவி பண்ணு. இந்த சாபத்த நீ ஏத்துக்கோ. ஓ! எதுக்கு உனக்கு தெரிஞ்சு எதனால தேர்ந்தெடுப்பேன்னு தெரியாது. நீ அந்த அளவுக்கு ஸ்பெஷலா இரு. இல்ல நான் ஸ்பெஷலா இருக்கணுமா என்ன? இது டு ஐ ஓ! அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா இதுக்கு பாத்தீங்கன்னா, இந்த ரிலீம் வந்து உன்னை உன்னை தேர்ந்தெடுக்கணும் ஆ அப்படிங்கிறாங்க. வேற என்ன சொல்ல முடியும்? என்கிட்ட தெரியுது உனக்கு. ரொம்ப நெறைய நெறைய தெரியுது. இல்ல. உண்மைய உண்மைய சொல்லணும்னா, என்னோட பார்வை அந்த அளவுக்கு சிறப்பானது இல்ல. ஆனா நீ பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் விதிக்கு மாறுதுங்கிறாங்க. சரி. ஆனா இப்போதைக்கு நீ வந்து த்ரெட்டே கிடையாதாம்மா. ஓ! எப்படியோ நான் இப்போதைக்கு போமாட்டேன். இங்கேருந்து போவே மாட்டேன். தயவு செஞ்சு என்னைய பாருங்க கடவுளே! நகர முடியாம. அவனுக்காரன் தான் முடிக்கிறாங்க அவன். அடிச்சிருவான்னு சொல்லி. சொடக்கு போட்டு பாரு. ஏய்! ஓகே. ஓகே. மறந்து வச்சிருக்காங்க இதுல. இது என்ன ஃபர்ஸ்ட் பெர்சன் போட்டு போட்டா தெரிஞ்சுருங்க. ஈஸியா. மேனேஜ்மென்ட் ரூம் இது. இதுக்குள்ள இருக்கு. வந்து இது அவங்க சவுண்ட் மூவிங் ஃபர்னிச்சர் சவுண்ட்லாம் கேக்குது அவங்க அந்த டோர் வழியா. என்னடா இத கேக்கு போலாமா? வாங்க பாப்போம் அப்பதான் தெரியும். போடா வா. ஏய்! ஓ ரோபின். ராபின். ஏன் இவ்வளவு தூரம் என்னை கூட்டிட்டு போன? ஓ! செட்டப் ரெடி பண்றதுக்காக. ஓ! எனக்கு தெரிஞ்சு நீ இவ்வளவு தூரம் உதவி இல்லாம இவ்வளவு கொஞ்சம் வந்திருக்க மாட்டேன்றான். உதவி பண்ணியிருக்கான்யா அவன். தெரிஞ்சு. ஓ இது வந்து ஹேண்டி கேம்பரிங் ஆகும். ஹெல் ஹவுண்ட் ஆமா இது பேரு. எடுத்துக்கலாம். நன்றி. பிஸ்டல் கன்னு போல. ரொம்ப நன்றி. ஆனா என்னது இது? ஓ! ஒரு கன்னு. கிட்டத்தட்ட பிராக்டிஸ் ரெடியா? ரெடி ரெடி. சலா. ஓ! நான் என்ன பண்ண முடியும்னு காட்டு. காட்டியறலாம். ஓ! இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஒனுக்கு தேர்ட் ஐ க்ளோஸ் பண்ணிட்டான்றாங்க. ஓ தெரியாம வந்துட்டேன். சாரிம்மா. 28 புல்லட் இருக்குங்க. சரி. ஓகே நெக்ஸ்ட். அழகுடா. சிறப்பு. இப்போ நம்ம கொஞ்சம் ட்ரிக்கி பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. என்ன ட்ரிக்கு? இப்போ தேர்ட் ஐ யூஸ் பண்ண அந்த டார்கெட் அப்படிங்கிறாங்க. போடு. ஓ! இப்போ அந்த அந்த ஹார்ட் வீக் பாயிண்ட ஷூட் பண்ணு. டேமேஜ் ஹீல் பண்ணு. ஓ! அழகுடா. சிறப்பா பண்ண. இப்போ தேர்ட் ஐ ஓபனா இருக்கும்போது உன்னால பார்த்தீங்கன்னா எனிமீஸோட அந்த எஃபெக்ட் அந்த எந்த இடத்துல வந்து வீக்கா இருக்கு அந்த மாதிரி அட்டாக் பண்ண முடியுமாமா? தாண்டி போகும் போலங்க. ஓ! இருக்கா? இப்போ நம்ம வந்து டிஸ்டன்ஸா ஷூட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே. ஆஃப் பண்ணியா? ஆ. கரெக்ட்டா தேவைப்படாது. ஏன்? ஓ ஓகே இங்க பாருங்க. இப்போ இது அது வேற ரியாலிட்டி இது வேற ரியாலிட்டி. ஓ! ஆமா கரெக்ட். சுட்டா புல்லட் போகாது. வேஸ்ட் பண்ணாத. அழகு. சரி, நல்ல வேலை சரி. அப்படிங்கிறாங்க. ஓ! ஞாபகம் வச்சுக்கோ. உன்னால எனிமீஸ் வந்து தேர்ட் ஐ யூஸ் பண்ணி ஸ்டன் பண்ண முடியுமாமா. அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும்போது அவங்க வீக் பாயிண்ட்ஸ் அடிச்சிரு இல்ல தப்பிச்சு ஓடிருங்கறாங்க. தப்பி ஓடுறதா? முடிஞ்ச அளவுக்கு எனக்கு உதவி பண்ணு. இந்த கடைசி டார்கெட் எனக்காக முடிச்சுடு. இந்த டீச்சிங் மட்டும் ரொம்ப டயர்டா இருக்கு. ஓகே. ஆ. ஐயோ புல்லட். ஓகே. அவள மட்டும் முடிச்சிடுங்க. அப்ப தூரமா இருக்கிற எனிமிக்கு யூஸ் பண்ண கூடாது. ஆ. சிறப்பு. நீ நிஜமாலே அற்புதமா நேச்சுரல் தான். ஓ அந்த ட்ரெயினோட பவர் கொண்டு வரணுமாங்க. சரி. ட்ரெயினோட பவர் போயிடுச்சு போல. கண்டுபிடிச்சினா பவர் திருப்பி கொண்டு வா. ட்ரெயின் யூஸ் பண்ண சொல்றேன். அதான் பாத்தீங்கன்னா முன்னாடியே போறதுக்கான பாதுகாப்பான வழி. ஓ! என் கூட வர வேண்டாமா நீயி? நம்ம ஒண்ணா இருந்தா சேஃபா இருப்போம்ல. ஓ! எனக்கு பாத்தீங்கன்னா ஸ்பெஷலான ஐயமாங்க அது. இவ்வளவு வருஷம் தேடினதுக்கு அப்புறம் அது என் ரூம் எங்க இருக்குன்னு மாதிரி தெரிஞ்சுச்சாமா. சரி. இப்போ நான் பத்தி ஒரு வாட்டி பார்த்தாகணும். வேற ஒண்ணும் பெருசா இல்ல. நீ போய் பாரு. ஹெல் ஹவுண்ட் பத்தி எனக்கு உதவி பண்ணும். ஹெல் ஹவுண்ட்னா இந்த கன்னு கைஸ். ஓ அது வந்து என்னோட லன்ஸா இருக்க போகுது. ஆனா நீ எடுத்துக்கலாம். எனக்கு தேவை. வேணுமா? எடுத்துக்கோ. எடுத்துக்கலாம். சரி வா. எடுத்து வைங்க. போயிட்டு வரடி. பட்டா மாமே. வேணாம். புல்லட் டெஸ்ட் பண்ணாத நாயே. சுடல. சும்மா ஃபன்னுக்கு. ஓகே. சும்மாவே நடக்க முடியாது. நீ கண்ணு வேற கொடுத்தாங்க. இது போடு. நல்லா இருக்கு பாருங்களா? இது என்ன பட்டனு? ஓ வெப்பன் சுவிட்ச். வெப்பன் ஒண்ணும் இல்லங்க. அந்த ஆக்ஸ் தான் இருக்கு. வருதியா? இல்ல. இதென்னது? ஓ இது ரொம்ப மோசமா இருக்கு. எனக்கு க்ளீன் பண்றதே. இது. அப்ப போடு. ஓ பரவாயில்லையே இது. நல்லா இருக்கு. செக் வந்துச்சு. ஓ யாரா இருக்கீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் பல நாட்களா சாப்பிட்டதே இல்லைங்கிறாங்க. என்னோட பசிக்குது ரொம்ப பசிக்குது. எனக்கு வந்து என்னோட
பசிய சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும்ங்கறாங்க. ஓகே. என்ன வேணும்னு கேளுங்க. ஐ டோன்ட் ஹேவ் டைம். ஆ எதுக்காக நீங்க கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கானது. என் மேல சிரிக்காத சரியா? எனக்கு ரொம்ப பழசானது அது வேணுமாமாங்க. பழசா? பழசா? ஆமாமா. ஆமா. எனக்கு வந்து இங்கேயே சாப்பிட்டுறதுனால எனக்கு ரொம்ப சரி. ஓகே, ஓகே. புரிஞ்சுச்சு. எனக்கு அது வேணும். ரொம்பலாம் இல்ல. சரி விடு. ரொம்ப அதிகமா கேட்கல. அதாவது கொஞ்சம் ஆறுன குளிரா மாரி. வேணும்ங்கறாங்க. குளிராவா? ஆமா. அது ஐசி ஸ்நாக் மாரி இல்ல கல்லு கல்லு மாரி மாரி. வேணும்ங்கறாங்க. கடைசியா கடைசியா ஒண்ணு. ஒண்ணு எனக்கு ஏதோ டீஹைட்ரேட்டடா வேணும். என்னோட போன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரை பண்றதுக்கு அப்படிங்கிறாங்க. ஓ! டீஹைட்ரேட்டடா. சரி, சரி. ஓகே. அது விடுங்க. இன்வென்டரி. இதுல ஒண்ணு இது குடுத்துடலாம். அது டீ குடு. ஐட்டம் தானே? ஆ. குடுத்துடலாம். ஆ. ஆ இது ரொம்ப எனக்காகயா? நல்லா இருக்கு பழைய ஃபுட் அப்படிங்கிறாங்க. கீப்ல கிவ் தான். இந்தா வச்சிரு. வச்சுக்கோ. சரி இப்ப குடு. ஓ! ரொம்ப பர்ஃபெக்ட்டான ஏன்டா ஸ்நாக் இது. எந்த இடத்துல உட்காந்து என்னடா சாப்பிடுற? அற்புதமா இருக்கு. இந்த மாரி நான் சாப்பிட்டதே இல்ல. ரொம்ப வாழ்க்கையிலேயே சுவையா இந்த இருக்கு. மாரி சுவையா சாப்பிட்டதே இல்ல போலங்க. அந்த அளவுக்கு நாறி இருக்குனே. ஆ. உடனே தண்ணி மட்டும் ஒரு இடத்துல டிஸ்கஸ்டிங் ஏரியாக்கான இடம் ஆக்சஸ் பண்ண தான் வெயிட் விட்டுருக்காமா. பண்ணுங்க. நீ இந்த மாரி ஏதாச்சும் கண்டுபிடிச்சீன்னா என்கிட்ட சாப்பாடு கொண்டு வாங்கறாங்க. ஓ! சாப்பாடு இந்த மாரி மோசமா இருந்தா குடுக்கணும் உங்களுக்கு. தயவு தயவு செஞ்சு செஞ்சு. தயவு செஞ்சு என் எனக்கு பசிய பசி தொடருது. ஆக்சுவலி மோசமான தண்ணி குடு. மோசமான தண்ணி மட்டும் தான் இங்க இருக்காங்க குடிக்கிறதுக்கு. ஸோ உங்க சாப்பாடு மட்டும் தான் எனக்கு தரணும். அப்ப உனக்கு மோசமான தண்ணி தான் குடுக்கணுமா அவ? கேட்டாங்க அவ. யாருங்க? மோசமான தண்ணி தான் குடுக்கணும்னு. சொல்லாமோ? வேணாம், வேணாம், வேணாம். சுட்டு பாரு. ஆமா. ஆ. பொசுங்கிருச்சா? சாலா யாருகிட்ட? செக்கு. நெய் செக்கு. என்ன நரகம்டா இந்த இது அப்படிங்கிறான். உடைச்சு இங்க பாத்தியா? இது என்னது? சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுங்க. இது போடு. இது போட்டா இந்த வெறும் இதுல வரும்ல. நார்மல் இடம். சரி ஓகே. உடைக்க முடியும் ஆக்சஸ். உடைக்க முடியாதுங்க அது. இது? என்னடா இது? சேஃபா? ஆமா. பக்கத்துல போனா என்ன வருது? வரல, வரல. எதுவும் வரல. ஓ இங்க இங்க போணும். வா போடு. ஆக்சுவலி ஓட முடியாது கைஸ். பவர் போட்டோம்னா ஆஃப் ஆயிடுது தானா. டீ. எவன்டா அவன்? பின்னாடி பின்னாடியா? பின்னாடி ஒரு நிக்கியா? யாருங்க இது? செக்கு. இது எங்க இருந்துச்சு? இப்படி வாயா. இங்க என்ன வழி? இங்க வழி இல்ல. இங்க தான் போணும். ரத்தம் இங்க இருக்கு. கதவு. இருக்குங்க. இருக்கான் பாரு. வா. ஏய், இங்க வச்சிருக்க டீ. வீக் பாயிண்ட்ஸ்னா 3 இருக்கு இதுக்கு. இதானே? ஆக்சுவலா அப்ப ஆகாது இனிமேலு. யாரு? வந்துட்டான், வந்துட்டான். யார் அது? என்னடா சவுண்டு? யார் தண்ணி பாட்டில் எடுத்துக்கலாம். ஹெல்த் கைஸ் தண்ணி முக்கியம் நமக்கு. வித்தியாசமா இருக்கும் மத்ததுக்கெல்லாம். பேண்டேஜ்ன்னு இருக்கும். இது தண்ணி தான். சரி இப்ப இங்க லேப்டாப் இருக்கு. ஓ இந்த கம்ப்யூட்டர் போட்டுருக்காமா. நான் யூசர் ஐடி இல்லையாமா. எழுதுறதுக்கு எதுவுமே இல்ல போலங்க. இது யூசர் ஐடி கேக்குது ஆனா என்டர் பண்றதுக்கு வழி இல்லைங்கிறான். இது போடு. ரியாலிட்டி போடு. ரியாலிட்டி. ரியாலிட்டில ஒண்ணும் இல்ல. இந்த கம்ப்யூட்டர் இருக்கு ஆனா அதை பண்ண முடியல. ஆக்சஸ் பண்ணல. எதுங்க? ரியாலிட்டிங்க. ரியாலிட்டி நீங்க எதுவும் பண்ண முடியலங்க. சரி அப்ப போயிருங்க வெளியில. கொஞ்சம் கனெக்ட் பண்ணி ஆடுற மாதிரி இருந்துச்சு இந்த கேம். இது எப்படி? ஓ இந்த கண்ட்ரோல் சுவிட்ச் இருக்காம அந்த செவுத்துல. சரி. ஃபுல் பண்ணும். மெக்கானிசம் வந்து வேலை செய்யுது. வந்துட்டான். வா டக்குனு வா. இது போடியா? எடுக்கிறது வேஸ்ட் இருக்கும். போடு. அடி. என்னடா 4 ஷாட். நான் செஞ்சு இவன் சாகலன்னு நினைக்கிறேன். செத்துட்டானா? ஸ்டன்னானமா தெரியுது. ஆமா. போயிருங்க. மச்சான் திரும்பலாம் வந்துடாத. வருவான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இது என்னது? இது அதுக்கு போய் மசில் பார்த்து வந்துடலாம். டிடி. ஓடி புரட்டு. அடிச்சியா? அவ்வளோதான் 2 இருக்குல்லங்க அதை பார்க்கல. பரவாயில்ல. வராங்க போய் தண்ணி குடிச்சுக்கலாம். ஓ ஏதோ கம்ப்யூட்டர் சப்ளை கேபினெட் மாதிரி. விட்டாங்க உடைக்கணும். ரொம்ப லாக்கா இருக்கு போலங்க. ஓபன் பண்ண முடியாது. எப்படி? வேற ஒண்ணுமே இல்லையாடா டே? ஏதாச்சும் இருக்கா? ஒண்ணும் இல்லைங்க. ஸ்டாஃப் ஒர்க் ஸ்டேஷனாமா எதுவும் இம்பார்ட்டன்டா தெரியலையா? இந்த வேர்ல்ட்ல இந்த டீமன் வேர்ல்ட் இம்பார்ட்டன்ட் இருக்குமா? இல்லங்க டீமன் மெயின் வேர்ல்ட் தாங்க ஆக்சஸ் நமக்கு சொல்லுங்க. என்னங்காச்சு? இங்க வழி இல்ல. ஓகே. அப்ப பின்னாடியே திரும்ப போணும். இந்த அங்க ஒரு டோர் இருக்கு. இந்த டோர் பார்க்கவே இல்ல. போடு. ஓ இங்க ஒரு ஐடி கார்டு இருக்குங்க. அது கம்ப்யூட்டர் கேடுச்சு ஐடி. எடுத்துக்கோ. ஒரே நிமிஷங்க. அது எடுத்துக்கோ. ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோ. சரி. புல்லட் அது ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கியா? சேவ் பண்ணிக்கோங்க ஒன்று. சேவ் பண்ணு.
நல்லா இருக்குல்ல ஸ்னாப் போடுறது. ஆ. நல்லா சரி போ இருக்கு. ஸ்னாப் சேவ் போடுற சேவ் போடுயா. சும்மா இல்லாம ஸ்னாப் போட்டு வர மாரி. சேவ். இங்க ஸ்னாப் போடுங்க. எங்க? உங்க ஸ்னாப். சரி ஓகே. ஓகே. நைட் கேட்கலையாங்க? ஓபன் முடியாது போலங்க அது. பட்டாயாடி. பாடி. சாலா. எத்தனை வாட்டி சும்மா சும்மா சண்டைக்கு வருவானுங்க? இருங்க ஹெச்பி ஆ. வேற செகண்ட் புதுசா. இருக்கான் ஒருத்தன். வா வா. வா வா சீக்கிரம் டப்புன்னு வா. மனுஷங்க தாங்க இவங்க. போடு டப்புன்னு போடியா. ஆ அவங்க சுத்துறாங்க. பில்ஸ் ஏதோ இருக்குங்க. 2 இருக்கியா? வா. வா வா. ஏய் கட்ட குடியா. பிளேயர் முடிச்சிருக்க வேண்டியதுங்க. பரவாயில்ல சரி இரு. போய் தண்ணி குடிச்சுக்கலாம். இது என்னது? பீப்புள் குக்கும்பர் நார்மல் அது சாப்பிட்ட அழுக்கு இருக்கு. ஓகே எடுங்க. ஆ என்ன இருக்கா? தண்ணி இருக்குங்க. தண்ணி இருக்குங்க. எவ்வளவு இருக்கு? ஓகே எடுத்துக்கலாம். தண்ணி குடிச்சுக்கோயா. தண்ணி குடிக்க வேணாங்க அங்க போய் இங்கேயே தண்ணி குடுக்குறியா டேப். இது என்ன? இதா ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கோ. டேக் ஸ்க்ரூ டிரைவர் அந்த கேபினெட். அப்படியா? ஒரு நிமிஷம். அங்க ஒண்ணு இருக்கியா? என்ன மிதிச்ச? தெரியல பூச்சி. எங்க தண்ணி குடுக்குறியா? இது. ஓகே. டேப்லாம் பார்த்து வச்சுக்கணுங்க. டேப் தண்ணி ஹெல்த் இருக்குது. போலாமா? அங்க வழி இருக்கு. துரத்தும் எனக்கு தெரிஞ்சு பாப்போம். அப்படியா? போடு. ஏய் போடியா. ஓகே ஓகே. என்ன திடீர்னு இன்னொன்று இருக்கியா? அடி. நல்ல ஒரு கண்ணு பிளாக். இருக்கிறது நல்லதுங்க சொன்ன சொன்னா. யாரா நீ? வீட்டு இருக்கு. சைனி ஆர்டிஃபேக்ட் இருக்கு. ஆர்டிஃபேக்ட் அங்க எடுத்துக்கலாம். தேவணும். திரும்ப வந்துட்டானே. எங்க இருக்கான்? சரி போ. போவோம். மச்சி வந்துடாத சரியா? இங்க தாங்க இருக்கான் தேக்கிட்டு. வா வா வா. போடா சாலா. இங்க போடணும். இங்க தான் நிறுத்திட்டு. இங்க தான் போடணும். போடு. இங்க தான். செலக்ட். போடு. ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணுவோம். கம்ப்யூட்டர் எடுத்துக்கோ. என்ன இது ஒரு வாட்டி கேட்க எடுக்க வேணாமட்டு. சும்மா தாங்க. எடுத்துரும்ல. எடுத்தாச்சு. அங்க டோர் இருக்கு. அங்க டோர் இருக்கியா? ஒண்ணும் இல்லைங்க. அதாங்க வந்து எடுத்தோம். அப்படியா? ஒண்ணும் இல்ல. திரும்ப திரும்ப. சாப்பாடு. ஏய் அடிக்கல. அடிச்சிட்டா. ஹெல்த் போச்சு. அங்க போய் தண்ணி குடிச்சுக்கலாம். சாப்பாடு பிரச்சனை ஆமா. மச்சி வந்துடுறேன். வழி இப்படிதான் வழி மறந்து போகுது. ஏண்டி ஒரு பிஸ்டன் வச்சுட்டு இப்படி ஓடிட்டு இருக்கேன். ரீஜெனரேட் ஆகுறாங்க. சாக மாட்டேங்கிறாங்க. அதான் ஸ்டன் தான் ஆகுறான் தவிர. அங்க இருக்கா? இங்க இருக்கியா? இந்த சாப்பாடு. Unopened pickle jar. It's well preserved. I hate pickles. அம்து. நீ எடுத்து. போய் எனக்காகயா? அந்த அளவுக்கு பழசால இல்ல. குடுத்துரு. சரி சொல்லுங்க. அது தேவைப்படுமா? அப்ப நான் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா குக்கர்ல இருந்தேன். ஓகே வாங்க. போயிருங்க. நானே வச்சுட்டேன் இன்வென்டரியில. அப்பனா கேட்டு பார்க்கணுங்க நம்மளுக்கு கிட்ட. போடா சாலா. ஆல்ரெடி கேட்கணுங்க கிட்ட. பரவாயில்ல ஸ்டன் பண்ணிட்டு டக்குனு ஓடிடலாங்க. ஓகே. இன்வென்டரி. ஒரு கீபோர்டு இல்லையா அதுக்கு வேலை செய்யறதுக்கு? சரி இப்போ டைப் பண்ணலாம். கம்ப்யூட்டர் வந்து யூசர் ஐடி கேக்குதா? எல்லாம் ஒவ்வொண்ணா நோட்ட வேண்டியதா இருக்கு. வச்சாச்சு. என்டர். அம்து. ஓகே. அது பவர் வந்து ரீஸ்டோர் ஆயிருச்சாமா? இப்போ வந்து ட்ரெயின்ஸா ரன் ஆகுமா? போய் அவகிட்ட பேச போணுங்க. செக்னு இருக்கு. என்ன செக்? அவ்வளவுதாங்க. போலாமா? ஏன் போட்டோல இருக்குங்க. என்னது? நீயே பாக்குற? இந்த போட்டோ மேப் இருக்கு. மாறி எடுத்து பாருங்களேன். அதாங்க. சரி அடே சலா போயிட்டுறேன். எப்படி? அதுக்கு அடிச்சா? ஆமா அது எழுதி போகும். இது இங்க வந்து காட்டுச்சு ஏமாற. செக் என்னது? இதாங்க செக் இதான். என்னது இது? அவ்வளவுதான். இது என்னன்னு கேக்குறான். வந்துட்டேன். ஏடி தடுத்துருக்க? ஓ நல்ல வேலை பவர் இப்போ ரீஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ ட்ரெயின் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தூரம் போட நினைக்கிறேன். அஸ்ஸா நீ வரியா? ஆமா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால கொஞ்சம் நல்லதா கண்டுபிடிச்சிருக்கேன். உனக்கு தேவைப்படும். இப்போ ஓபன் பண்ணு.
நான் அவனைய போர்டுல பாக்குறேன். அதாவது ட்ரெயின் ட்ரெயின் ஏற இடத்துல. பரவாயில்ல. என்னடி குடுத்த? புல்லட்ஸ் 21 இருக்கு, பிரச்சனை இல்ல. இல்ல கிடைக்காது போலங்க. எதுவும் குடுக்கல நமக்கு. ட்ரெயினுக்கு தான் போகணுமோ, டக்குன்னு போயிடலாம் வாங்க. நான் ஸ்டன் பண்ணி விட்டுருங்க. ஐயோ இது இருந்துச்சுங்க, 2 எலி இருந்துச்சு, அது பாத்துமா? நெல்லி எங்க இருக்கு? காமிச்சுங்க. ட்ரெயின் போகாதீங்க. ஒரு 2 எலி இருந்துச்சுல ஸ்டார்டிங் இடத்துல. அதான் அந்த இடம். கேமரா வழியா அதான் அந்த இடம் நினைக்கிறேன். அந்த போலையா? அதான் அந்த இடம். இருங்க, இங்க இருந்து மேல தான் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. மேல ஒண்ணும் இல்லைங்க. என்னது இது? அது ஒண்ணும் இல்லைங்க, கேபிள் அது. ஏன்டா வேஸ்ட் பண்ண? பரவாயில்லைங்க. கரெக்டா 20 புல்லட். ட்ரெயின் வந்துருச்சு. என்னடா அது? கிளம்பிடலாம் வாங்க, ட்ரெயின் போயிடலாம். இல்ல பாப்போம் வழியா. வேணாம் கிளம்புடா. எதுவும் இல்ல. ஓகே கைஸ், ட்ரெயினுக்கு வந்தாச்சு. ஓ இதான் பார்த்தனா ட்ரெயினோட முடிவு. இஷ்டலமோ வாங்க போவோம், அப்படியே ஸ்ட்ரைட்டா போவோம். என்னடா அது? அது என்னது? ஆர்டிஃபேக்ட். ஆர்டிஃபேக்ட். சைனி ஆர்டிஃபேக்ட்டா? எங்க யூஸ் ஆகுது? தெரியலங்க, இருக்கு. என்னாச்சு? ட்ரெயின் மூடிடுச்சு. என்னடா ட்ரெயின் இப்படி இருக்கு? அப்புறம் D1 ட்ரெயின் அப்படி இருக்கும். சொடக் போட்டுருக்கலாம் நீ. ஏங்க எப்படி இருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல ட்ரெயின். சொடக் போட்டுருக்காங்க. ஓ இப்படி தாங்க ட்ரெயின் இருக்கு. வந்து ஆக்சுவலி இங்க பாருங்க எப்படி இருக்குது. D1 ட்ரெயின் எப்படி இருக்கு பாருங்க. ஏய் சொடக் போடியா. ஏய் கரெக்ட்டா சுடியா. சேஞ்ச் பண்ணு. போயிருக்கா? ஓ எப்படி அடிபட்டுச்சு? தப்பிச்சோடணும். பஃபர் ஆடிட்டு இருக்கோம். தப்பிச்சோடணும் அடிபட்டு இருக்கும். வாங்கி கொண்டிருக்கியா? சின்னது அடிச்சுட்டு யூஸ் பண்ணலாம். எடுத்துக்கோ. ஏன் பாட்டில் எடுக்க முடியாதா? லைஃப் ஃபுல்லாக இருக்கு எனக்கு தெரிஞ்சு. யூஸ் பண்ணியா போனு? நாங்கள் இதுக்காக யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணியா? அப்புறம் எங்கே யூஸ் பண்ண போறான்ட்டு? சரி வாங்க பார்த்துக்கலாம். புல்லட்டு வர வாட்டு நீ வா. ஓகே நானே வந்துடுறா. இஷ்டமோ இன்னும் அதுக்குள்ள இவ்வளோ கிடச்சிருச்சு. அமௌண்ட் ஏ கரெக்டாக சொல்லலாம். அத்தனை புல்லட்டு வேஸ்ட்டா நான். சரிடா சத்தியமா நீ 2 புல்லட்டு ஒழுங்கா அடிச்சிருக்கா நீ. வந்துட்டாங்க. உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எதுக்கே அப்படி திரும்புற? சரி ஏங்க இவன் டக்குன்னு திரும்பிடுறாங்க, நான் என்ன பண்றது? நீ திரும்புறடா அப்படி. இதுக்குதான் சொன்னேன் பாட்டில் யூஸ் பண்ணக்கூடாதா வைக்கணும்டான்ட்டு. ஒரே ஒன்று என்ன பிரச்சனை இப்போ? காரணம் 50 புல்லட் இருக்கு. வந்துட்டான். இப்படி திரும்புடா. அப்படிதான் ஏங்க டக்குன்னு திரும்ப மாட்டேன். இங்க பாருங்க நான் இல்லைங்க ஃபர்ஸ்ட் பர்சன் தெரியுது உனக்கு. ஆமா அப்படின்னா திரும்ப தேர்ட் பர்சன் திரும்பிடு. புரிஞ்சாடா? திருப்பிட்டு இருக்க டைம் இல்லை. புரிஞ்சா? இப்படி சொல்றேன் நான். ஆக்ஸ் ஏய் ஆக்ஸ் ஃபர்ஸ்ட் அடி அடி. அதையும் மிஸ் பண்றான் டேடி. விடுங்க சகஜம் தான். பாருங்க நல்லா சகஜம் சொல்லிட வராச்சு. போ கண்ணு தான். எப்போ நான் கண்ணு தான் இருக்கோம். இருக்கீங்களா? ஒன்றும் இல்லை. ஓகே தண்ணி பாட்டில். ஓகே பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு 3 பாட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். 3 பாட்டில் கரெக்டாக இருக்கேன். என்ன ஒன்றுமே வரல. பேசி பாருங்க. இங்கே டைம் சீன் இருக்கு. ஓ இவதாங்க அவன் பேய்யா? ஆமாங்க கேப்பமா. பேசுங்க. ஓ பாரு என்கிட்ட என்ன இருக்குன்னு பாரு. எல்லாமே உனக்காக தான். காசு அங்கிருந்து கொலையில சீன் கொடுத்துருக்காங்க. ஓ அப்படியா? சரி. ஓ இது அற்புதம் தானே. இங்க வந்து நிறைய இருக்கு. எல்லாமே பத்தினா என்னை விட்டு தயவு செஞ்சு அவ்வளவுதான். எல்லாத்தையும் எடுத்து என்னை விட்டுருங்கிறாங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கிறாங்க. என்னாச்சு? இப்போ சாத்தானுக்கு சபதம். ஓ ஜென்னி எனக்கு அன்பான ஜென்னியே. ஓ நம்ம 2 பேருக்கு இது பிடிக்கும் எனக்கு தெரியல. என்ன சொல்ற? எனக்கு மனசால உணர முடியுது. நான் நினைக்கிறேன் தேவையில்லைன்னு அவளுக்கு தெரியும் உனக்கு அப்படிங்கிறாங்க. இவளுக்கு வந்து உயிர் வேணும், அவளுக்கு வந்து இவ வேணும் அப்படி அதான் சொல்ற போல. ஓ நீ பத்தினா ரொம்ப தனிமையா இருக்க போல என்ன மாதிரியே. என்னை பார் அப்படிங்கிறாங்க. இவளுக்கு அந்த பவர் போல. பூங்க அது. ஓ தூக்கி வீசிட்டா போனங்க. எனக்கு பத்தினா எனக்கு பணம் மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். சரி அவ்வளவுதான். ஓ பணம் மட்டும் தான் பிடிக்கும், எனக்கு ஒன்று பிடிக்காதுங்கிறா. ஆக்சுவலி இந்த பேய் வந்து எனக்கு இவ்வளோ பிடிக்க சொல்லியிருக்கு. தூக்கி எழுந்துட்டாங்க பேய் முடியல. கோவமா வராங்க. ஓ நான் திரும்ப நீ பார்க்கவே மாட்டேன். எவ்வளோ கண்ணு கொடுத்தாலும் சரி. ஓ டைம் முடிஞ்சு. ஓ ஜென்னி திரும்ப பத்தினா நீ பார்க்கலினா என்னது? வந்துயா? ஓகே
ஓகே. பாக்க என்ன பிரச்சனை வரும் போலங்க. நான் உன் உன்னோட கண்ண கண் நான் எடுத்து எடுத்துர்றேன் சந்தோஷமா. சரி. ஓ இல்ல, இல்ல. இல்ல, இல்ல. கண் எடுக்குறாங்க அவ. ஆனா ஒரு ஒரு விஷயம் பார்த்தா நல்லதுங்க கண்ணு. ம். இது பத்தினா நீ எங்க இருந்து வந்தியோ? எப்ப நீ எனக்கு திரும்பி மரியாதை செலுத்துறியோ, அப்ப அந்த கண்ணு உங்களுக்கு திரும்பி வருங்கிறாங்க. சரி. ஓ! கண்ண பறிச்சுட்டாங்க. அதான். ஓ என்ன நடந்திருக்கு? இது பாசிட்டிவ் வைஸ் இது. இதான் என்ன நடந்துச்சுங்கிறது சொல்றான். எடுத்துக்கோ புல்லட். எவ்வளோ இருக்கு? நீ உன்னை பார்த்தா தான் சந்தேகமா இருக்கு. ம். அவன்கிட்ட பேசணுமா என்ன? பேசணும். பேசு. ஓ நீ நல்லாவே பண்ணிட்டு இருக்க நான் நடத்தோட. அடுத்ததோட வென்ட்ரிகா ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்ட்டா தான் இருக்கு போலங்க. யாரு? ப்ரெடிக்ஷன் கரெக்ட்டா தான் யார் இருக்கு. பண்ணிட்டா? யார் தெரியலையே. வெடிட்டா? வென்டிட்டா நீ ஏதாச்சும் புதுசா பார்க்குறியா ஏதாச்சும்? இருக்கிறாங்க அதானே. ஓ அத பத்தினா கொஞ்ச நாள் கூட இருக்கும் நிச்சயமா. மில்லியனானா ரொம்ப நாள் அதான் அதான். கன்ஃபார்மா. ஓ அதான் 500 வருஷங்களா? அவன பத்தி ஒரு ஒரு துப்புமே இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நான் தான் அவனோட நெருங்கிய நண்பன் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஓ அத பத்தினா ஒரு நிலைமைன்னு வச்சுக்கோயேன். அவன் பத்தின ஒரு ஒரு சிச்சுவேஷன்ஷிப் ஆமாங்க. அவன் வந்து கைவிடப்பட்ட சர்ச்சில தான் இருக்கானாமா. சான்ஸ் இருந்தா போய் பாரு. ம். அவன் பத்தினா உனக்கு எப்படி பிரச்சனைலாம் முடிக்கணும்னு சொல்லி தருவான். சரி. ஓ எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நிச்சயமா இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்ககிட்ட நீ கேட்கலாம்னு நினைக்கிறேன். என்னமோ போ. சரி அப்புறமே பார்த்துக்கலாம். முதல்ல நான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வெளிய போகணும். இப்பதான் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு உதவி கிடைச்சிருக்கா? என்னது? இது காசா? ஓ என்னது என்னது இது? இது? ஓ இது இது வந்து வந்து ஹார்ட் பிரேக்கராமா. இது வந்து ஏஞ்சலிக் பவராமா. இது வந்து பாத்தீங்கன்னா, இதயங்கள நொறுக்கறதுக்கு யூஸ் பண்ணுமாங்க. சரி ஓகே. உடனே அழிச்சிருமாமா இது. ஒரே ஷாட் முறை. இது எப்படி உருவாக்குனது? எப்படி நான் இது பண்றதுன்னு கேட்கிறா. ஓ பல வருஷம் பண்றக்காம. இப்ப வச்சுக்கலாம் போ. ஹார்ட் பிரேக்கர் ஆக்டிவேட். அட போடுங்க. ஹார்ட் பிரேக்கர் வந்து பாத்தீங்கன்னா, உனக்கு சார்ஜ் ஆகுமாமாங்க. டீமன் அட்டாக் பண்ணும்போது. எப்படி வேலை செய்யும் நான் காட்டுறேன். ஓ இந்த டார்கெட் மேட்ச் சூட் பண்ணு. ஒவ்வொரு வாட்டி நீ டேமேஜ் பண்ணும்போது ஹார்ட் கெயின் வந்து பத்தினா சார்ஜ் ஆகும். சார்ஜ் ஏறுமா? ஓ அதான் கீழ இருக்கு பாரு. அடி. திருசாத ஏறுது. பக்கத்துல போய் ஏடுறா நாயே. ஆ ஓகே. ஓகே. ஓ நல்லா பண்ணிருக்க. ஹார்ட் பிரேக்கர் வந்து அவ்வளவு சீக்கிரமா சார்ஜ் ஆகும். வீக் ஆனவங்க பார்த்தா கொஞ்சம் கம்மியா ஏறுமாமா. சரி. ஸ்ட்ராங்கர் டிஃபென்ஸா இருந்தா அவங்க காம்பவுண்ட்ஸ் பண்ணும்போது டக்கு டக்குன்னு சார்ஜ் ஏறுமா. ஓகே. சரிடி சாலா. சரி நான் ட்ரை இந்த பண்றேன். டார்கெட் கிளிக் பண்ணு. ஆ அடி. அங்க ஒண்ணு. ஆ ஓகே. ஆ இன்னும் அப்படியே தான் ஏறுது. அது சரி, உனக்கு ஓகே. நல்ல கண் இருக்கு. ஹார்ட் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆயிருக்குமா? சீக்கிரமா. இதுலயா சரி பிடிக்குமா? ஓ நீயாடா இவன் இதுங்க டீம்ங்க இவன். அவன் சாகாம இருந்தான் அவனே தான். அற்புதம். இப்போ வந்து ஹார்ட் பிரேக்கர் ஃபுல்லா சார்ஜ் ஆமா. இப்போ வந்து பவர்ஃபுல் ஷாட் யூஸ் பண்ணலாமாங்க. கூப்பிடி கிரேஸ். ஓகே ஓகே. ஏம் பண்ணிக்கோ அப்புறம் டார்கெட் ஸ்டார்ட் பண்றாங்க. பாத்துரு. மிஸ் பண்ணா திரும்பி ரீசார்ஜ் ஆகுமா. அப்படியா? ஓ வீக் பாயிண்ட். அடி. ஓ நீ உனக்கு நினைச்ச அவங்ககிட்ட இருக்குன்னு ஹார்ட் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஏஞ்சல் கப்பனாமா. அது அது வந்து பார்த்தா ஒரே சத்தம் எல்லாத்தையும் கொல்ற வாய்ப்பு இருக்காமா. நிறைய டிமென்ஸ். அதாவது ஷார்ட் கன் மாதிரி வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு அந்த டேமேஜ் வந்து ஓகே. சரி ஓகே. பெர்ஃபெக்ட் நாம பண்ணா டக்குன்னு சார்ஜ் ஆகுமாமாங்க. ஓ அதாவது அதாவது இந்த ஏஞ்சலிக் மாதிரி ஹார்ட் பார்த்தீங்கன்னா ஏஞ்சலிக் ஹார்ட் தான் நீ ஒன்னும் அந்த அளவுக்கு சக்திசாலிலாம் இருக்க மாட்டே அப்படிங்கிறாங்க. ஓகே ஓகே. போதுண்டி என்ன சொல்றேன்னு தெரிஞ்சு. அடுத்த கரேஜ்ல போய் பார்க்கலாம் வா. ஓ நீ பார்க்க வேண்டியது ஒன்று இருக்காமா. என்னடி வரேன். பாத்துக்கோங்க கண்ணு. ஆ போயா. 62 புல்லட் துப்பு. ஓடு. டேய் ஓகே இவ இங்கோட இருக்குங்க. பாப்போமா? பேசு. ஓ இவன் மாறிட்டாங்க. மூஞ்சி மாறிடுச்சுங்க. இந்த எலி மாதிரி மாறிடுச்சு. ஏய் என் கண்ணு அவங்க வச்சுக்கலாம் அவங்க. உண்மையான என்டர்பிரனருக்கு பாத்தீங்கன்னா காசு சம்பாதிக்கிறதுக்கு மூக்கு இருந்தா போதுங்கிறாங்க. சரி ஓகே. கண்ணுலாம் முக்கியம் இல்ல அப்படிங்கிறாங்க. மூக்கு சமைச்சுக்கலாம் வரேன். மூக்கு எப்படி மூளை இருந்தா போதுங்கிறாங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு. ஓ அதான் சரி. ஆமா இந்த மாதிரி சின்ன எலிகள் தான். நான் பத்தினா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். ஓ இந்த ஆஃபர் பத்தினா இதாயிருச்சு மறுக்கப்பட்டுருச்சு. எல்லாருமே பத்தினா ஒவ்வொரு ஆளா இருக்காமா. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விலை இருக்கு. எல்லா பெண்ணையும் வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறான். சரி சரி. இது காசு தான் எல்லாமே அப்படிங்கிறாங்க. என்னது? ஓ எனக்கு தெரிஞ்சு ஜென்னிக்கு என்னாச்சு கடைசியில ஒருவேளை வந்து இந்த மாதிரி ஒரு எலிகளா மாறிக்கலாம் போல முன்னாடி பார்த்த மாதிரி அப்படிங்கிறாங்க. அந்த கர்ஸ் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. சரி சரி ஓகே ஓகே. சொன்னது போதும்டி. உனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்ப மோசமா இருக்கு. நல்லதா இருப்பேன் மிச்சலே. நான் எதுவும் நடக்க மாட்டேன். கெட்டதை நடக்க விட மாட்டேன்றான். சரி வெயிட் பார்த்தீங்கன்னா இதோட முடிவு கேட்க இது பண்ணும். அதாவது அவனுக்கு முடிவு தெரியணுமா சொல்றான்.
எங்க தள்ளி போனா நீ அத பார்த்துக்கலாம். ஓகே. இங்க ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நம்ம அங்க இப்பொழுது ஜென்னியோட பாயிண்ட் வியூ தான் மெமரி பார்த்துட்டு இருக்கோம். அப்பன்னா இந்த எக்கோலாம் அவளுக்கு சொந்தமானது. ஆமா. இப்ப இந்த எக்கோ பத்தின ஒண்ணு இருக்குன்னா, அப்ப அவளும் இருக்கான்னு நெனைக்கிறேங்க. எனக்கு இது பிடிக்கலையே! எனக்கு அந்த சவுண்ட் பிடிக்கலங்கிறா. என்னது இது? ஓ! நிஜமாவே இது நரகத்தோட ட்ரெயின் மாத்தட்டோம். இப்ப என்ன நெனச்ச? தெர்ல. தெர்ல போ. அப்போ அவன் நினைவு இருக்குன்னா, அப்ப அவளும் இருக்கான்னு தானே அர்த்தம். இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அதானே? இருக்கலாம். அப்படிதான் சொல்ல வரேன்னு நெனைக்கிறேன். செத்தவங்க நினைவு இருக்காதுல்ல. ஆ. இவனுக்கு தான் நினைவு இருக்கும். என்னது இது? சரி. மைக்கேல் கொஞ்சம் ட்ரெயின் பின்னாடி தள்ளி போறேன்ங்கிறாங்க. என்னது? என்னது? எடி என்னங்க அவன சாப்பிட்டுருச்சு? சாப்பிடல. இல்ல. இல்ல. போயா நீ. மைக்கேல். மிச்சல். ஓ! என்ன என்னனாலும் நடந்தாலும் சரி. சரி. நீ வந்து பெண்டிக்க சர்ச்ல போய் பார்க்கணும்ங்கறாங்க. ஏதாச்சும் டைம் இருந்துச்சுன்னா அந்த ஹார்ட் பிரேக்கர் யூஸ் பண்ணுவாங்க. இத சரியான தருணம். இப்ப யூஸ் பண்ணு. ராபினு அவளுக்கு அவ்வளவுதான் இல்ல அம்மா. ராபின் சாப்பிட்டுச்சுங்க. அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டாங்க அவ. செத்துட்டாங்க அவ. முடிச்சுடு. It was a lie when they said money can't buy happiness. Can't help but smile when it's stacking it. Like it was in the wild or when the food was happening. ஏங்க But cream the most accurate answer. Go down the mouth of the death. அடி Only one way to ஹெல்த் நல்லா போகுது. mistakes, not regret. ட்ரீம் வந்துருச்சு. One way ticket to the ஒரே இடத்துல full அடி. one way to feel your wish. One way mistakes, not regret. சவுண்ட் கம்மி One way கொஞ்சம். ticket to the wish. ஏங்க காமிக்க மாட்டேங்குது. அடி அடி இத வரவே இல்லையே. அடியா முக்கியம். ரீலோட் பண்றாங்க அவ. போடி எழுத்து போடி அடி ரீலோட் பண்றாங்க அவ. அடி அடைச்ச ஓகே. ஒரு முன்னாடி பண்ணுவோம். இருடா இருடா. ஒரே நிமிஷம். திரும்பி வா வா. அப்புறம் வா நீ சாமி எனக்கு தெரியும் வா. வாடா சாலா. வா ஒண்ணுங்க அடி இரு வா வா வா. 6 ஷாட் இருக்கு. அது கரெக்டா நீங்க 6 ஷாட். நீ ஸ்டார்ட் பண்ணாத சொல்லுங்க. எங்க? வந்து என்ன இன்னொன்னு என்னடா இத்தனை விடுற? ரிலேட் பண்ணியா அவ்வளோதான். வா வா வா. ஆடி அடுத்து வாய் திறப்பாங்க. டேய். கையில அப்படி அடிக்கா ஆடி அடி இன்னொரு அடி சரி இன்னும் கொஞ்சம் அடிச்சா சார்ஜ் இருக்கு. அடுத்து கைங்க கைனா இப்படி வந்துருங்க. இல்ல இங்க அடி கை அடிக்கிறாயா சொல்றேன்டா நான் எங்க நிக்கிறது? சைட்ல வந்து கொஞ்சம் அடியா வாய் இவனெல்லாம் இவனை ஏன்டா இப்படி பார்த்து இருக்கிற நீ சரி சாக போற செத்தராடி ரீலோட் ஆகுது. முடிஞ்சாராடி செத்துட்ட ஹெல்த் போடு சொல்லியா? ஹெல்த் போடுறா நீ மேல அது போட முடியுமா அந்த இது ஐட்டம்ஸ் யூஸ் ஆகாது. வா ஆடு 4 ஷாட் கரெக்டாக அடிக்க வைக்கிறீங்க அப்போதான் காமிச்சு தான் கிடைக்க முடியும். ஆடி ஏறிச்சுங்க போடு செத்தாங்க. அவ்வளோதான் சாலா சாவுடா. ஈஸியா போயிட்டேடா. தண்ணி வேஸ்ட் ஆயிடுச்சு. இதில் பிரச்சனை இல்லை கிடைக்காமையே போயிடும். குடிக்கத்தான் முன்னுக்க வேண்டியதான். எடுத்துருச்சுங்க அது செத்துருச்சா? இங்கே இருந்த மாடல் ஆனால் புல்லட் நிறைய சேர்த்து சேவ் பண்ணிடுங்க. சிங்கிள் பர்சன் போடு. என்ன இன்னும் இருள் இருக்கு போல. இது ரியல் வேர்ல்டு போடு. ரியல் வேர்ல்டு தெரியாது. செக்கு ராபின் பத்தினா இந்த மாதிரி போக இது பண்ணல. இப்போ அவ இல்லாம என்ன பண்ணுவ? ஒண்ணும் பண்ண வேணாம். இதே இங்க ரூம் இருக்கு. அதான் அங்க போனது. இதா ஓ இது அபார்ட்மெண்ட்ல இருந்த மாதிரி இருக்கா உங்க ரூம்? இதான் எனக்கு தெரிஞ்சு போய் கழிப்போம்னு நினைக்கிறேன். ஸ்டே போக வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு நான் பெனிட் கணப்பை நினைக்கிறேன். பென்னிட்டு போக சொன்னால சர்ச்சு. ஓ இந்த நாள் முடிஞ்சு கரெக்டா இருக்கு. சரி ஓகே
ஆர்டிஃபேக்ட் 3க்கு 3 கட் பண்ணிட்டோம். கிரிப்டோஸ் அதானுங்க? தெரியலங்க. ஓ! அந்த இது நசுக்குனது ஒண்ணு ரெட் கலர்ல. ஆமா. அதுங்க. சரி அப்ப இத கட்டட்டுமா? ஆ. பேசிட்டே என்னய்யா இது கட்டட்டும். பேசிட்டே சேவ் இருக்கான். ஆயிடுச்சா இல்லையா? சேவ் ஆயிருக்குங்க. ஓ! அப்ப எங்க தான் இருக்கு இந்த வாட்டி? மிச்சலு. இவளா? ஓகே. அப்ப இது பேசி கட்டுறதுக்கு இதோட. பேசி முடிச்சு இந்த கட்சின் முடிஞ்சோனே நிறுத்திடலாம். சரி ஓகே. ஓ! நான் பாத்தீங்கன்னா உன்னைய ஃபார்ம்ல இன்வைட் பண்ணலையே. என்னைய மன்னிச்சிடுங்க உன் இன்ட்ரூஷனுக்கு. சரி. ஓ! நீ பாத்தீங்கன்னா என் காதல் பத்தின இது பண்றதுக்கு வந்திருக்கியா? நான் ஒத்துக்கிறேன் அத. போடா வாய்ப்பே இல்ல. என் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு நாள் செத்துட்டா. இப்ப நான் எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல. இப்ப எப்படி வந்தேன்னு தெரியல. இப்ப நான் கிளம்புறேன். நான் திரும்ப உன்னை பார்க்க விரும்பல. இதே தப்பு தான் அவளும் பண்ணா. ம். என்ன கண்ணு? ஓ! யாருமே பாத்தீங்கன்னா டச்சஸ பாத்தீங்கன்னா மறக்க மாட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சும்மா வந்துட்டு போ முடியாது மிச்சலு. நீ கேட்காம இன்னும் இங்க வரலங்க. நான் கேட்டு தான் இங்க வந்திருக்கேங்கிறாங்க. அப்படியா? ஓ! ரொம்ப மோசம். இது பாத்தா ரொம்ப டெக்கராமே காட்ட மாட்றியே. எந்த இதுவும் கன்சிடரேஷனும் இல்ல. ஓ! நம்ம அத பாத்துக்கலாம். எனக்கு இன்னும் ரொம்ப டைம் இருக்கு. அதனால நல்ல பொறுமையும் என்கிட்ட இருக்கு. என்ன? ஏய்! என்னங்க கொல்ல போறாளா? ஓ! எனக்கு தெரியும். நம்ம ரிலேஷன் நல்லா பாத்துட்டு போகுதுன்னு. சரி. ஏய்! என்ன? நிறுத்து, நிறுத்து. இல்ல. ஒரே நிமிஷம். ஓ! இதுக்கு மேல பாத்தீங்கன்னா விட முடியாது இத. ஓடணுங்க. என்னங்க? அவ கிட்ட எதுவுமே மறுக்க கூடாதா என்ன? அம்த்தியா? இதே தப்பு தாங்க அவளும் பண்ணா. ஆமா. எப்படியோ, எனக்கு இத பத்தின இதுக்கு மேல எந்த டேமேஜும் பண்ண வேண்டாம். இந்த கர்ஸ் பத்தின ஃபுல் ஆகறதுக்குள்ள. இப்ப நீ அதுக்குள்ள நீ கிளம்ப நினைச்சீன்னா, இந்த டோர் யூஸ் பண்ணி கிளம்பிக்கோ அப்படிங்கிறாங்க. மத்த டோரு. ஓ! இது இந்த வழியா போணும். ஓ! வாய்ப்பே இல்ல. நான் அந்த டோருக்குள்ள போக வாய்ப்பு இல்ல. ஓ! நீ ஏன் ஓ! இந்த டோர் இப்படிதாங்க வந்திருக்கா நம்ம ரூம்க்குள்ள. ஆமா. க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓ! என்னால இப்போதைக்கு நான் வந்து கண்ட்ரோல் பண்ணல. இப்போதைக்கு இல்லன்றான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரம் வீடாயிரும். வந்து அதனால நல்லா பழக்கப்படுத்திக்கோ. என்னடா சாலா பேய் இடத்துக்கு கொண்டு வந்து பழக்கப்படுத்திக்கோங்க. சித்த கடறக்குங்க. ஆ சேவ் ஆயிடுச்சு இருங்க. சேவ் இருக்குன்னு பாத்துக்கலாம். இருக்குங்க. இல்லாமலாம் இல்ல. உண்மையா அந்த இடம் இப்படிதான் கைஸ் இருக்கு அந்த இடத்துல. உண்மையா இந்த இடம் ஆ இப்படிதான் இருக்கு. நமக்கு இதான் ரியல் வேர்ல்டு. நம்ம சொடக் போறதா ரியல் வேர்ல்டு. இப்ப நம்ம இருக்கிறது வந்து ஒரு டீமன் வேர்ல்டு. இது என்ன? நீங்க சேவ் பண்ணிக்கலாம் இடத்துல சரி பாத்தீங்கன்னா ஓகே. கரெக்ட்டா இருக்கும். ம். சேவ் போணும். அவ்வளோதான். ஓகே. முடிச்சுடு. நல்லா இருந்துச்சு. ம். சரி ஓகேங்க. ஓகே கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பெல் ஐகான் கிளிக் அமுத்தி ஆல் போர்ட்ஸ் வந்து கொண்டே இருக்கும். ஆக்சுவலி இது ஒரு கேம் இப்போ நாங்க பார்த்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு இந்த கேமு. சுவாரஸ்யமா இருக்கு. பண்ணுவோம். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. உங்களுக்கு இந்த கேம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரை உங்களை கேமிங் தமிழ். பை கைஸ். பாய்.